தேவதேவனே யெகோவா என் ஜீவனே, யெகோவா என் ஜீவனே. தேவதேவனே யெகோவா என் ஜீவனே, யெகோவா என் ஜீவனே. தேவதேவனே யெகோவா என் ஜீவனே, யெகோவா என் ஜீவனே. காவலுக்கு உபதேசனே கனபாவிகட்கு அதிநேசனே, காவலர்க்கு உபதேசனே கனபாவிகட்கு அதிநேசனே. உயர்கத்தனே கதிருத்த ஞான மகத்துவ ராஜ கிறிஸ்துவாகிய தேவதேவனே யெகோவா என் ஜீவனே, யெகோவா என் ஜீவனே. கலம்பெரும் ஆனந்த ஞானியே, கலம்பெரும் ஆனந்த ஞானியே. விந்தை மானியே சுதந்திரம் மிகுந்ததானியே, சுதந்திரம் மிகுந்ததானியே. தந்தைய தர வந்தவ பசுமந்தையுடு பிறந்தவா, தந்தைய தர வந்தவ பசுமந்தையுடு பிறந்தவா. கரி தந்தவா சோறு வந்தவா மெய் சிறந்தவா விமழுந்தவா. திவ்ய தேவதேவனே யெகோவா என் ஜீவனே, யெகோவா என் ஜீவனே. சீலனே மனுவுருவான கோலனே, மனுவுருவான கோலனே. ஞானபாலனே அதிசய நன்மை நூலனே, அதிசய நன்மை நூலனே. பாலுவே மனுவேலனே இம்மானுவேல் அனுகூலனே, பானுவே மனுவேலனே இம்மானுவேல் அனுகூலனே. கணபதியே தரு துக்கியமே நெடு முக்கியமாய் வளர் வஸ்துவே ஒரு தேவதேவனே யெகோவா என் ஜீவனே, யெகோவா என் ஜீவனே. தேவதேவனே யெகோவா என் ஜீவனே, யெகோவா என் ஜீவனே. குடும்பம் என்பது ஒரு அருமையான அமைப்பு. குடும்பத்தை இந்த உலகத்தில் படைத்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே அவர்தான் இந்த குடும்பத்தை உருவாக்கினார். குடும்பம் என்கிற இந்த அமைப்புக்கு அங்கீகாரம் தரும் விதமாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்திலே குழந்தையாக வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் எங்க செய்தார்? சும்மா பேசுங்க. எங்க செய்தார்? கானா ஒரு கல்யாண வீட்டில். கல்யாண வீடு என்பது எது? குடும்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இடம். இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை இந்த மண்ணுக்கு வரப்போகிறார். வரும்போது எப்படி வருவாரா? உங்க சபைக்கு என்ன பேரு? மணவாளபுரம். அப்போ ஆண்டவர் எப்படி வரப்போறாரு? மணவாளனாக வரப்போகிறார். நம்மெல்லாம் யாரா போக போறோம்?
மணவாட்டிகளாக போகிறோம். அது கூட ஒரு குடும்பத்தின் அமைப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இருப்பதை நீங்கள் காணலாம். அன்பானவர்களே, குடும்பத்தை ஏற்படுத்துகின்றவர் ஆண்டவர். அந்த குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்குதா? ஒரு குடும்பம் மாத்திரம் மகிழ்ச்சியா இருந்துருதுன்னு வைங்க, அது எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஒரு சின்ன உதாரணம் அதுக்கு சொல்லணுமானா, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் அது குட்டி பரலோகம் போல இருக்கும். உண்டா இல்லையா? மகிழ்ச்சியா இல்லைன்னா பரலோகத்துக்கு எதிர்பார்த்தா என்ன? நரகம். சில நேரங்களில் சில சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், வீட்டுக்கு வர்றதுனாலே நரகத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது. யாரையும் அந்த வீட்டில் நரகமாக மாற்றலாங்க? நீங்களும் நானும் தான். அன்பானவர்களே, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் அந்த குடும்பத்தில் யாருக்கு அடிப்படையான பொறுப்பு? யாருக்கு? எல்லாருக்கும். அப்பா, அம்மா, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எல்லாருக்கும் தான் பொறுப்பு. அது ஒரு கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் அந்த குடும்பத்தின் ஐக்கியத்தை பேண வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று எல்லாரும் நினைக்கணும். மகிழ்ச்சி குறைவு ஏற்பட்டு விட்டால் ஐயோ நான் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சில தருணங்களை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு திருமணமாகி புருஷன் வீட்டுக்கு போகிற நேரத்தை நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போனால் இனிமேல் அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் பாருங்கள். கல்யாண வீட்டுக்கு போனால் நேராக போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடாதுங்க. மணமகளை மணமகன் வீட்டுக்கு அனுப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த வீட்டில் ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு சின்ன தம்பின்னு வைங்களேன். இந்த அக்கா கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போகிறான். யார்? புருஷன் வீட்டுக்கு போகிறான். அது வரைக்கும் அப்படி ஜம்முன்னு நின்றவங்க எல்லாம் கொஞ்சம் கலகலத்து போவாங்க. எல்லார் முகத்துலேயும் ஒரு சின்ன துக்கம் தெரியும். அம்மா கண்ணில், அப்பா கண்ணில் எல்லாம் அப்படியே கண்ணீர் கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த பாடுபட்டு அவங்க எல்லாம் வேலை செய்தாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி போகும்போது ஏன் கலங்கி போகிறார்கள்? அம்மாவை கட்டிப்பிடிச்சி புள்ள அழுவா, பிள்ளையை கட்டிப்பிடிச்சி அம்மா அழுவாங்க. இன்னொருத்தி இருக்குது, தங்கச்சிக்காரி ஒருத்தி உண்டு பாருங்க. அந்த தங்கச்சி அக்காளை கட்டிப்பிடிச்சி அழுவா. வீட்டில் இருக்கிற வரைக்கும் கீரிம்பாம்பு மாதிரி இருப்பாங்க. என்னைக்கு பாரு சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. சண்டை போடுறதுலேயும் ஒரு சுகம் உண்டு இல்லையா? ஒரு கடைசி தம்பி ஒருத்தன் உண்டு பாருங்க. அந்த தம்பிக்கு இந்த அக்கா ரெண்டாவது அம்மா. ஆமாம், அம்மா மாதிரி தன்னுடைய தம்பியை அவள் கவனித்து கொள்ளுவாள். பாவம் அந்த பிள்ளை என்ன நடக்குன்னே தெரியாமல் திகைச்சு போய் நிற்பான். இன்னும் ஒரு ஜீவன் அந்த குடும்பத்திலே உண்டு. யார் தெரியுமா? அப்பா. அந்த ஜீவனுக்கு வாய் திறந்து அழ தெரியாது. தன்னுடைய பிள்ளையை பிடித்து அப்படியே நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புவார். பார்க்கணும். அதனால இனிமே கல்யாண வீட்டுக்கு போனா இந்த காட்சியை பார்க்காம வராதீங்க. இது குடும்பத்தின் பாச பிணைப்பை காட்டுகின்ற ஒரு இடம். அன்பானவர்களே, ஒரு குடும்பம் மாத்திரம் சந்தோஷமா இருந்தா ஆனந்த துதி ஒலி எழும்புகின்ற ஒரு இடமாக அந்த இடம் இருக்கும் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பங்களாக மாற்ற விரும்புகிறார். எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு உண்டு, எத்தனையோ உறவு சிக்கல்கள் உண்டு, மனக்கசப்புகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, எத்தனையோ பாடுகள் இருக்கின்றன இல்லத்துக்குள்ளே. ஆனால் இந்த இல்லத்தை கட்டி உருவாக்கின ஆண்டவர் நம்முடைய வீடுகளை மகிழ்ச்சி நிறைந்த இடமாக மாற்ற விரும்புகிறார். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நமக்கு விருப்பமா இல்லையா? விருப்பம் தானே. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஒரு அழகான பழைய பாடல் உண்டு, சேர்ந்து பாடலாமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர்
இன்றைக்கு ஒரு குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த குடும்பம் வாழ்ந்த காலம் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திலே மிக மோசமான ஒரு காலம். நியாயாதிபதிகளின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். ராஜா இல்லை, ராஜாங்கம் இல்லை, கட்டளைகள் உண்டு, கடைப்பிடிப்பார் இல்லை. தடி எடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரர். அவனுக்கு அவன் வச்சதான் சட்டம். எப்படி இருக்கும் ஒரு தேசம்? மிக குழப்பமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே எப்ராயிம் மலை தேசத்திலே ஒரு லேவியனான மனுஷன் வாழ்ந்து வந்தான். எப்ராயிம் யார்? யோசேப்பின் மகன். யோசேப்பின் மகனாகிய எப்ராயிமுக்கு பங்கு போட்டு கொடுத்த இடத்தில் ஒரு லேவியன் எதற்காக வந்தான்? அங்கே ஆசாரிய ஊழியம் செய்ய வந்திருந்தான். அந்த மனிதனுடைய வீட்டிலே தான் இந்த சம்பவம் நடக்கிறது. எப்ராயிம் மலை தேச சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானவன். எப்ராயிம் மலை தேச சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானவன். அவன் சுப்புக்கு பிறந்த தூகுவின் குமாரன் எலிகுவின் மகன் ஏரோகாவின் புத்திரன் எல்கானா எல்கானா எல்கானா. எல்கானாவின் வீட்டிலே ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் எல்லாரும் எழுந்து கொண்டார்கள். காலையில் எழும்பிட்டாங்க. பெரியவங்க மாத்திரம் இல்லை, பிள்ளைகளும் எழுந்து விட்டார்கள். எங்கேயோ போறதற்கு அவசரமா புறப்படுறாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் காலையில் எழும்புவாங்களா? 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? 7:45. அதே நேரம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இன்ப சுற்றுலா எக்ஸ்கர்ஷன் போகிறோம். காலையில் 5 மணிக்கு ஸ்கூலில் வந்து நிற்கணும்னா இவன் ராத்திரி முழுசு தூங்குவானா? ராத்திரி முழுக்க தூங்க மாட்டான். ஒருவேளை தூங்கிட்டாலும் தொட்டா போதும் துடிச்சிட்டு எழும்பி விடுவான். காரணம் என்ன? இன்ப சுற்றுலா போகிறது. அந்த மாதிரி தான் இந்த வீட்டிலையும் இவர்களெல்லாம் ஒரு ஆன்மீக பயணம் போகிறார்கள். ஆகவே அதிகாலையில் எழுந்து கொண்டார்கள். கழுதையிலே சேலம் கட்டி கொண்டார்கள். எங்க போறாங்க இவங்க எல்லாம்? எல்கானா அன்னாள் பெண்ணின்னாள் பிள்ளைகள் எல்லோரும் கூறப்பட்டனர். எல்கானா அன்னாள் பெண்ணின்னாள் பிள்ளைகள் எல்லோரும் கூறப்பட்டனர். எங்கே? சீலோவில் தேவனின் ஆலயம் நோக்கி குடும்பத்துடனே சென்றனர். சீலோவில் தேவனின் ஆலயம் நோக்கி குடும்பத்துடனே சென்றனர். எல்கானா அந்நாள் பெண்ணின்னாள் பிள்ளைகள் எல்லாரும் காலையில புறப்பட்டாங்க. சீலோவிலே தேவனுடைய ஆலயத்துக்கு. நம்ம ஊர் மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊருக்கு ஊர் தேவாலயம் கிடையாது. ஊருக்கு ஊர் ஜெபாலயம் இருந்தது. தேவாலயம் ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. பிந்தின காலங்களில் அது எருசலேமிலே இருந்தது. இந்த எல்கானாவின் காலத்திலே அது சீலோவிலே இருந்தது. ஆகவே அது வெகு தூர பயணம். என்னவெல்லாம் கொண்டு போனார்களாம்? பலியிட பொருளுடன் உணவுக்கு தானியம் கழுதை முதுகில் சுமையா. பலியிட பொருளுடன் உணவுக்கு தானியம் கழுதை முதுகில் சுமையா. கர்த்தரின் ஆலயம் எத்தனை இன்பம் எப்போதும் துதி முழங்கும். கர்த்தரின் ஆலயம் எத்தனை இன்பம் எப்போதும் துதி முழங்கும். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணுமானா முதலாவது அந்த குடும்பம் கடவுளையும் கடவுளின் ஆலயத்தையும் நேசிக்க வேண்டும். உங்களுடைய ஆலயம் கட்டி 181 வருஷம் ஆச்சுன்னாங்க. நான் கொட்டிக்கோடு திருச்சபையை சார்ந்தவன். எங்களுடைய ஆலயத்தின் 200வது ஆண்டு விழா இன்னும் சில வருடங்களிலே வந்துவிடும். ஐயா, ஆலயத்தை நேசிக்கிறீர்களா? இப்படி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னா நிறைய பேர் வருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைனா நிறைய பேர் வருவீங்க. புதன்கிழமை ஆராதனையில் எத்தனை பேர் வருவீங்க? ஒரு ஜெப கூட்டம்னா எத்தனை பேர் வருவீங்க? சரி, வசதி இல்லாதவங்களை விட்டுருவோமே. வசதி இருந்தும்
எனக்கு இப்போ 72 வயதாகிறது. சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா கோயிலில் எந்த கூட்டம்னாலும் துரத்தி அடிச்சிருவாங்க. படிக்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அதிகமாக ஆலயத்துக்கு முக்கியத்துவம் இருந்தது அந்த காலத்தில். எங்களுடைய பழைய ஆலயத்தில் ஒரு கொட்டுண்டு, ஒரு சைட் ட்ரம் உண்டு, ஒரு ஜால்ரா உண்டு. கோயிலில் மணி அடிக்கிறதுக்கு முன்னே இந்த 3 எடுக்கிறதுக்கு நாங்கள் 3 பேர் ஓடுவோம். அன்பானவர்களே, பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது நின்று திரும்பி பார்த்தால் எங்களுடைய ஊரில் அப்படி ஒரு ஆலயம் வராமல் இருந்திருந்தால் என்று எண்ணி பார்க்கும்போது அந்த ஆலயத்தின் அருமை இப்போதான் புரிகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கி ராத்திரி வீட்டில் போய் படுக்கையில் படுக்கும்போது என் ஊரில் இப்படி ஒரு ஆலயம் வராமல் இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எப்படி இருந்திருப்பீங்க? எத்தனை பெரிய முன்னேற்றம் தெரியுமா? பொருளாதாரத்தில், ஆலய கட்டுமானத்தில், கல்வியில், நாகரிகத்தில், எல்லாவற்றுக்கும் மேலாக அடிப்படை ஆன்மீக வாழ்வில், ரட்சிப்பின் அனுபவத்தில், ஒரு நித்திய நாட்டை சென்று அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ஆலயம் நம்மை வளர்த்தெடுக்கவில்லையா? எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை போதகர்கள், எவ்வளோ பேர் அந்த 180 வருஷத்துக்கு முன்னால் யோசித்து பாருங்க. ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எங்கள் ஊரில் முன்னாள் பேராயர் தேவகடாட்சம் ஐயா அவர்களுடைய உறவினர் ஒருத்தர் பாஸ்டராக இருந்தார். 1972. அவர் 90 வயசுக்கு மேலே தான் அவர் உலக ஓட்டத்தை நிறைவு செய்தார். அவர் எங்களுடைய ஆலயத்தை விட்டு சென்ற பிறகும் அவர் தேடி அடிக்கடி எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் எல்லாம் போவோம். ஏன்னா ஆலயம் கட்டும்போது அவர் தான் இருந்தார். ஒரு முறை நான் அவரை சென்று சந்தித்த போது அவர் கண் காணாது, காது ரொம்ப கூர்மையாக கேட்கும். யார் வந்திருக்கிறான்னு கரெக்டாக பிடிச்சிடுவார். அப்படி அறிந்து அவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தம்பி, அநேக ஆலயங்களில் நான் போதகராக இருந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை நேசித்த குடும்பங்கள் ஒன்றும் ஒரு காலம் கெட்டு போனதை நான் பார்த்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை நேசித்த குடும்பங்கள் ஒன்றும் ஒரு காலம் கெட்டு போகாத. அன்பானவர்களே, கல்வியை விட ஆலயத்தை நேசியுங்கள். இன்றைக்கு ஒரு கலாச்சாரம் என்ன மாறிவிட்டது தெரியுமா? கோயிலுக்கு போட்டாலும் காரியம் இல்லை, நல்லா படி, ஆமாம் நல்லா படிப்ப, நல்ல வெற்றி பெறுவ, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவ, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆவ, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பரலோகம் போகலன்னா, பரலோகம் போகலன்னா எது முக்கியமானதோ அதை முதலாவது தேட வேண்டும். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், உங்கள் அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எதை முதல்ல சாப்பாட்டை கூட 2வது தேடணும் ஆண்டவர் சொல்றார். எப்போ சொன்னார்? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் போயிருந்த போது மரியாள் ரொம்ப அவசரமாக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? மார்த்தாள். மரியாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாதத்தில் உட்காந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன யார்கிட்ட கோவப்படுவீங்க? 12 1 13 பேர் வந்திருக்கிறா. 12 சீடர்கள், இயேசு கிறிஸ்து 1 13 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு சாப்பாடு போடுற வேலை முக்கியமா, அவர் பக்கத்தில் போய் உட்காந்து வசனம் கேட்கறது முக்கியமா? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு எது என்பதை இந்த வேதத்தை வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஆலயத்தை நேசியுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தருவார். ஒரு அழகான பாட்டு உண்டு, சேர்ந்து பாடலாமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். குடும்பத்தோடு
குதூகலத்தோடு ஆராதிப்பேன், குடும்பத்தோடு ஆராதிப்பேன், குதூகலத்தோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன். ஆலயத்துக்கு எப்போதுமே யார் அதிகமாக வருவா? பெண்களா ஆண்களா? யார் அதிகமாக வருவா? இப்போ நீங்கள் என்ன பார்த்து என்ன கேட்குறீங்க தெரியுமா? உங்களுக்கு பார்த்தா தெரியலையே சார், பார்த்தா தெரியுது சார், அதனால உங்களுக்கு தெரியணுமில்ல. ஏன் இந்த ஊரில் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதா? இல்லை. ஏன் இங்கே குறைபட்டு போனார்கள்? நான் ஒரு HMS திருச்சபையில் ஊழியக்காரன், இப்போது சர்ச் பொறுப்பு கிடையாது. HMSயில் நான் ஒரு ஊழியக்காரனா 99ஆம் வருஷத்துலேருந்தே இருக்கிறேன், 1999லேருந்து. அங்கே ஆலயங்களுக்கு போனால் எப்போவுமே ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அப்போ ஆண்களை எல்லாம் வழியில் பார்க்கும்போது ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்கன்னு கூப்பிடுவோம். கூப்பிட்டா வரையா வரையாம்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. கொஞ்சம் நெருங்கி போய் ஏன் வரல அப்படின்னு கேட்டால் எல்லா ஊர்லேயும் பொதுவாக 2 காரணம் சொல்லுவாங்க கோயிலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு. ஒன்று என்ன தெரியுமா? குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் சார், ஒரு மன நிம்மதி கிடையாது சார், எல்லாம் சரியாகட்டும் வந்துடுறேன், என்னைக்கு சரியாகும். இன்னொரு காரணம் சொல்லுவார்கள், கோயிலெல்லாம் ஒழுங்காக நடக்குது, நான் போனால் கண்ணில் கண்டதை கேட்பேன், எதுக்கு வீண் பம்பு, அதனால போகிறதில்ல. அது ஆக 2 காரணம் சொல்லுவார்கள். ஒன்று குடும்பத்திலே குழப்பம், இன்னொன்று கோயிலில் குழப்பம். இப்போ இங்கே யாரெல்லாம் கோயிலுக்கு போனாங்க தெரியுமா? எல்கானா, அன்னாள், பெனின்னாள் பிள்ளைகள். எல்கானா குடும்ப தலைவன். குடும்பத்தில் குழப்பம் இருந்ததா அவருக்கு? இருந்தா இல்லையா? இருந்து சார், அது இல்லாமல் இருக்காது. ஏன் தெரியுமா? அவருக்கு 2 மனைவிகள். அன்னாள் ஒருத்தி, பெனின்னாள் ஒருத்தி. பிரச்சனை கேட்கவா வேணும்? குடும்பத்திலே குழப்பம் இருந்தது, கோயிலிலே குழப்பம் இருந்ததா? சீலோவில் யார் ஆசாரியன் தெரியுமா? ஏலி. ஏலிக்கு 2 ஆண் மக்கள் உண்டு. என்ன பேரு? ஓப்னி, பினேகாஸ். 2 பேரும் நம்ம பாஷையில் சொன்னா சரியான ரவுடிசம். ஆசரிப்பு கூடார வாசலிலே அநியாயம் செய்தார்கள், தேவனுடைய பலிப்பொருளை உதாசீனம் செய்தார்கள், ஆலயத்துக்கு வருகிற பெண்களிடம் தவறாய் நடந்து கொண்டார்கள், கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக கோயிலையும் குழப்பம் இருந்தது. மக்கள் காணிக்கையை வருத்தமாய் நினைக்கும் அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்களாம். ஆனாலும் எல்கானா கோயிலுக்கு போனாரா? போனார். அதனால் எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். நீங்கள் தேவனை நேசித்தால், நீங்கள் நித்திய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் ஆலயத்துக்கு வாருங்கள் அன்பானவர்களே. இப்போ எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நானே தொடங்குவேன், பிறகு நீங்கள் தான் பாடணும். பாடுறீங்களா பார்ப்போம். கொயர் மண் ரொம்ப அழகாக படிச்சுது. மக்கள் எப்படி பாடுறாங்கன்னு எனக்கு ஒன்று கேட்கணும். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், குடும்பத்தோடு ஆராதிப்பேன், குதூகலத்தோடு ஆராதிப்பேன், குடும்பத்தோடு ஆராதிப்பேன், குதூகலத்தோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர் வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போனார். அது அவருக்கு வழக்கமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து யார்? ஆலயத்திலே நாம் அவரைத்தான் தொழுகின்றோம். தொழப்படத்தக்கவரே தொழுகைக்கு போனார் என்றால் ஏன் போனாரு? உங்களுக்கு எனக்கு முன்மாதிரியை காட்டுறதுக்கு.
நம்ம எவ்வளவு அதிகமாக போக வேண்டும் இல்லையா? ஆகவே தேவனுடைய ஆலயத்தை நேசியுங்கள். இந்த குடும்பம் நேசித்தது. வந்துட்டாங்க சீலோவில் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. இங்க வந்தா அந்த ஊர்ல என்ன பழக்கம்னா, பலியிடுகின்ற நாளில் பலியெல்லாம் செலுத்திட்டு எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. குடும்ப தலைவன் எல்லாருக்கும் உணவு பங்கிட்டு கொடுப்பான். இங்கே குடும்ப தலைவன் யார்? எல்கானா. எல்கானா அன்னாள் பெண்ணினாள் பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது எல்லாருக்குமே எல்கானா உணவு பங்கிட்டு கொடுக்கிறார். குடும்பத்தில் நம்ம ஊரில் கூட பழைய காலத்தில் இந்த பழக்கம் இருந்தது. நான் எங்கள் அப்பா கையிலலாம் வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். எப்போ இந்த கிறிஸ்மஸ் காலம், ஈஸ்டர், இது மாதிரி விசேஷ நாள் வரும்போது குடும்ப தலைவர் சாப்பாடு உருட்டி பிள்ளைகளுக்கு கையில் கொடுப்பாரு. அங்கே ஒரு சின்ன கை உயருது, நான் சாப்பிட்ருக்கிறேன். அப்பா கை பெருசாக இருக்கும் இல்லை, அவர் பெரிய உருண்டையாக உருட்டி கொடுப்பாரு. நம்ம 2 கையிலையும் வாங்கி கடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு குடும்பத்தின் ஐக்கியம் அன்பானவர்களே. அந்த பழைய பாரம்பரியங்களை நாம் மறந்து விட்டோம். ஆமாம், எல்கானா அப்படி எல்லாருக்கும் உணவு பங்கிட்டு கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது அன்னாளுக்கு மாத்திரம் 2 பங்கு கொடுப்பார். ஏன் அப்படி செய்தார்? ஏன்னா பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆகவே அன்னாளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவளுக்கு 2 பங்கு கொடுப்பார். அந்த வருஷமும் கொடுத்தார். கொடுத்துட்டு ஏதோ வேலையை அந்த பக்கம் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அன்னாள் உட்கார்ந்திருந்த இடத்துல அன்னாளை காணவில்லை. இங்க பெண்ணினாள் உட்கார்ந்து இருக்கிறாள், பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லாருடைய முகமும் அப்படி ஒரு மாதிரி இறுகி போய் இருக்கிறது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எல்கானாவுக்கு தெரியும், எல்லா வருஷமும் இந்த சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? எல்கானா அன்னாளுக்கு 2 பங்கு கொடுக்கும் போதெல்லாம் பெண்ணினாள் அன்னாளை கேவலமாய் பேசுவாள், குத்தி பேசுவாள். இந்த வருஷம் அப்படித்தான் செய்தாள். என்ன குத்தி பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன குத்தி பேசியிருப்பான்? குத்தி பேசுறவங்க எல்லாம் பெரும்பாலும் தங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்றும் எனக்கு இருக்கிறது உனக்கு இல்லையே என்றும் குத்தி பேசுவார்கள். அதே விதமாகத்தான் இவளும் குத்தி பேசி இருப்பாள். குத்தி பேசும் பழக்கம் குடும்பத்துக்கு ஆகுமா? ஆகுமா ஆகாதா? ஆகாது. எந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் குத்தி பேச ஆரம்பிச்சா போதும் அந்த குடும்பத்தில் பிரச்சனை பெருசாவே வந்துடும் சார். என்ன நேக்கா பேசுவாங்க தெரியுமா? ஒருத்தர் ஒரு நாள் 2 வீட்டுக்கு சண்டை. என்னன்னு விசாரிக்க போனா அவ என்ன குத்தி பேசிவிட்டாள் இவள் சொல்லுகிறாள். அந்த அம்மாட்ட போய் நீங்க குத்தி பேசுனீங்களான்னு கேட்டா, நான் அவளை ஒண்ணுமே சொல்லலப்பா, நான் இந்த கோழியத்தான் திட்டுறேன்றாங்க அந்த அம்மா. அதுதான் அவங்க நேக்கா திட்டலாமே, கோழியை திட்டுற மாதிரி அந்த அம்மாவை திட்டலாம். இதுதான் குத்தி பேசுதல். ஒரு முறை ஒரு 2 பேர் புதுசாக திருமணமான 2 பேர் உட்காந்துருக்காங்க, கணவன் மனைவியும், சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த விருந்துக்கு வரவங்க பாருங்க, அந்த நேரத்தில் நான் கண்ணால் கண்ட காட்சி. அப்போ இந்த புருஷங்காரரு மனைவியை பார்த்து சொல்லுகிறார், ஏண்டி நம்ம கல்யாணத்தன்னைக்கு உங்கள் வீட்டில் வச்சிருந்த பாயாசம் படு சூப்பராக இருந்துன்னாரு. நான் கிட்ட இருந்தவட்ட கேட்டேன், இது என்ன விஷயம்? அதுவா, இவங்க கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு வீட்டில் பாயாசம் வைக்கலையா, அதை ஒரு குத்தி காட்டுறாராம். எனக்கு தெரியும் 10 அடி பிரமாண்டமாக வரும்னு தெரியும். ஏன்னா பெண்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? உடனே அந்த அம்மா பதிலுக்கு சொல்கிறாங்க, யார்? மணப்பெண் மனைவி. ஆமாங்க நாங்கள் நல்லாவே 5 வாளி பாயாசம் வச்சுருந்தோம். நீங்கள் எங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த கொட்டு மேளத்தோடு வந்தீங்க பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுக்கு ஓடி போனதில் கால் தட்டி எல்லாம் கவுந்து போச்சுன்னாங்க. இது என்ன விஷயம்னு கிட்டே இருந்தவர்கிட்ட கேட்டேன். அதுவா, இவர் கல்யாணம் பண்ண வந்த நேரத்தில் கொட்டு மேளத்தோட வரலையாம், அது அந்த அம்மா குத்தி காட்டுறாங்களாம். இது அதிக ஆபத்தில்லாத ஒரு குத்தி பேசுதல் என்று வைங்களேன். ஒருத்தர் மனசை ஒருத்தர் காயப்படுத்தாத ஒரு குத்தி பேசுதல். ஆனா சிலரே பேசுவாங்க பாருங்க ஒரு வார்த்தை. சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை பிடிச்சிட்டு புருஷங்காரர் சொல்லுவார், கேட்டால்
நாங்கள் ஒரு மாதமாக பேச்சு கிடையாது சார். அந்த வீட்டில் தானே தங்கி இருக்கிறீர், ஆமாம். அங்கே தானே சாப்பிட்றீர், ஆமாம். அங்கே தானே தூங்குறீர், ஆமாம். பேச்சு கிடையாதா? ஏன்னா ஒரு வார்த்தை கேட்டா சார். என்ன கேட்டாங்களா? பேங்கில் இருக்க பணம் எல்லாம் என் பேருக்கு எழுதிருன்னு கேட்டாங்களா? உன் சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதிருன்னு கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? ஒரு வார்த்தை போதையா? ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு வார்த்தை போதும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவனுடைய நாவோ ஔஷதம். ஔஷதம்னா என்ன? ஔஷதம்னா என்ன? மருந்து. ஞானம் உள்ளவனுடைய நாவு மருந்து. மருந்து என்ன செய்யும்? காயத்தை ஆற்றும். பட்டயம் என்ன செய்யும்? காயத்தை உண்டாக்கும். கவனமா இருக்கணும். இந்த பெண்ணினால் ஏன் அன்னாளை குத்தி பேசினாள்? அவளுடைய பிள்ளை இல்லா குறையை சொல்லி குத்தி பேசினாள். ஏன் பேசினா தெரியுமா? அவளுக்கு ஒரு பெருமை, அகங்காரம், எனக்கு இருக்கிறது என்கிற அகங்காரம். உண்மையிலே அவள் யாரை குத்தி பேசினாள் தெரியுமா? 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சிருந்தது யாரு? கர்த்தர். அப்ப இந்த பெண்ணினால் அன்னாளை குத்தி பேசும்போது யாரை குத்தி பேசினாள்? சொல்லுங்களேன். கர்த்தரை குத்தி பேசினாள். கவனமா இருங்க. யாரையும் எந்த காரணத்துக்காகவும் குத்தி பேசக்கூடாது. அவர்களுடைய நிறத்தை குறித்தோ, குலத்தை குறித்தோ, அழகை குறித்தோ, கல்வி அறிவை குறித்தோ, ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் இயலாதவர்களாக இருக்கிறார்களே அதை குறித்தோ நீங்கள் குத்தி பேசினால் நீங்கள் யாரை குத்தி பேசுறீங்க? தெய்வத்தை குத்தி பேசுகிறீர்கள். இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்களா? எனக்கு வசனம் நல்லாவே தெரியும், ஆனாலும் உங்க வாயிலிருந்து வரணும் என்கிறதுக்காக சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 17:5. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஐயோ, எவ்வளவு பெரிய பாவம்னு யோசிச்சு பாருங்க ஐயா. ரோட்ல பிச்சை எடுக்கிற ஒரு ஏழை மனுஷனை நீங்கள் பரியாசம் செய்தால், கேலி பண்ணினால், கிண்டல் பண்ணினால், நக்கல் அடித்தால், நேரடியா நீங்க யார பேசுறீங்களா? அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறீர்கள். மகா பெரிய பாவம், மறந்துடாதீங்க. எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் கேலி பேசாதீர்கள் அன்பானவர்களே. இந்த பெண்ணினால் அன்னாளை குத்தி பேசினாள். அன்னாள் அழுது கொண்டிருந்தாள். பாவம். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எல்கானா தான். 2 மனைவிகள் என்பது வேதத்திலே அனுமதிக்கப்படாத ஒன்று. ஆனால் காலப்போக்கிலே அது பழைய ஏற்பாட்டிலே நுழைந்து விட்டது. அதிலே இந்த எல்கானாவும் சேர்ந்து கொண்டார். அதான் பிரச்சனை. இப்ப 2 பக்கம் இடிபடுறாரு. என்ன பண்றது? நேரா போனார் அன்னாளிடத்துல. அழுகிற அன்னாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்கள். அன்னாளே நீ ஏன் அழுகிறாய்? உண்ணாமல் இருக்கிறாய். அன்னாளே நீ அழுகிறாய், உண்ணாமல் இருக்கிறாய். 10 பிள்ளையை காட்டிலும் உனக்கு நான் அறிகமே. 10 பிள்ளையை காட்டிலும் உனக்கு நான் அறிகமே.
ஆள்ற, நான் உன்னை நேசிக்கிறேன், 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? பரவாயில்லை இந்த புருஷன் இல்லையா? வீட்டில் பெண்கள் ஏதாவது காரியத்துக்கு மன கஷ்டப்பட்டு அழுதுட்டாங்கன்னா எல்லா புருஷர்களும் இப்படி சொல்லுவார்களா? ஏம்மா அழுற, நான் உனக்கு 10 பிள்ளைகளை காட்டிலும் அதிகம் அல்லவா, நீ அழாதே என்று தேற்றுவாங்களா? இல்லை, அடச்சி தேவி மூதேவி, வீட்டில் பொம்பளை அழுதா வீடு என்னத்துக்கு ஆகும், நீ ஏன் அழுற? ஆம்பளை அழலாமா? அவங்க மன கஷ்டத்தில் அழுறாங்க சார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள். அவர்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் அவரிடத்திலே கரிசனை கொள்ளுங்கள். பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்றார் தெரியுமா? அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். 3 காரியத்தை புருஷர்கள் மனைவிகளிடத்திலே செய்ய வேண்டுமாம். என்னன்னா, 1 அன்பு செலுத்தணும், அது ஆண்கள் ஏற்றுக்கொள்வாங்க. கரிசனையா இருக்கணும், கொஞ்சம் பலவீனமானவங்க, ஓகே, அதையும் ஆண்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 3வது ஒன்று சொல்றாரு, அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். ஏன் சார் நான் மரியாதை கொடுக்கணும்? பேதுரு அப்போஸ்தலன் அதுக்கு காரணம் சொல்றார். ஏனென்றால் அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு உரிய கனத்தை செலுத்துங்கள். ஏன் மரியாதை கொடுக்கணும்? எப்படி ஆண்களுக்கு பரலோகம் உண்டோ அதுபோல பெண்களுக்கும் பரலோகம் உண்டு. அங்கே போய் அவங்களுக்கு 2வதா ஒரு கேட்டகரி கிடையாது, எல்லாம் ஆத்துமாக்கள் என்கிற ஒரே கேட்டகரி தான். ஆகவே அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள். புருஷன் கூப்பிட்டார்ல, அண்ணாளே வாம்மா, ஏன் சாப்பிடாம இருக்கிற, அழாத, நான் உனக்கு 10 பிள்ளைகளை காட்டிலும் அதிகம் அல்லவா என்று கூப்பிட்ட உடனே அண்ணாள் என்ன சொன்னாங்க? வந்தாங்களா வரலையா? நீங்க என்ன வருவீங்களா மாட்டீங்களா? சில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ போய் அவள்கிட்ட கேட்குதியா இல்லையா? அவ என்ன திட்டுனா நீ போய் 4 வார்த்தை அவளை கேளு. அன்பானவர்களே, அன்னாள் அப்படி சொல்லவில்லை. அன்னாள் என்ன செய்தாங்க தெரியுமா? வந்தாள், உணவருந்தினாள். இப்படி ஒரு ஐக்கியம் புருஷன் மனைவிக்குள்ளே இருந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிதான், கணவனும் மனைவி மட்டும் ஒத்த கருத்துடையவர்களாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் உங்களால் வெல்ல முடியும். அல்லேலூயா. ஆமா, உறுதியா நான் சொல்றேன். கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், கவலை வரும், பிள்ளைகளால் பிரச்சனை வரும், பெரியவர்களால் பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் கணவனும் மனைவியும் ஒத்த கருத்தோடு இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் வெல்லலாம். அப்படித்தான் இந்த பிரச்சனை அன்னாளும் எல்கானாவும் வென்றார்கள். அன்னாள் வந்தாள், உணவருந்தினாள். ஆனால் மனதின் பாரம் குறையவில்லை. நேர தேவனுடைய ஆலயத்தை நோக்கி சென்றாள். அன்பானவர்களே, சில வேளைகளில் தேவன் நமக்கு அனுமதிக்கின்ற துன்பங்களும் நன்மைக்காகத்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. மறந்துடாதீங்க. துக்கத்தோடு அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனாள். நாள் முழுதும் துக்கம் எந்தன் ஆகாரமாச்சே, சஞ்சலத்தால் நிறைந்து எந்தன் சமாதானம் போச்சே. நாள் முழுதும் துக்கம் எந்தன் ஆகாரமாச்சே, சஞ்சலத்தால் நிறைந்து எந்தன் சமாதானம் போச்சே. ஆறுதலை தேடி ஆண்டவாயிலோ வந்தே, கைவிடாமல் கரத்தால் எடுத்து கண்ணீரை துடைப்பீர். உன் கணக்கில் என் கண்ணீரை ஒய்யும் தேவனே, என் கணக்கில் உன் கிருபை போதும் ஜீவனே, போதும் ஜீவனே, அருள் தாரும் தேவனே, போதும் ஜீவனே, அருள் தாரும் தேவனே. அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனார்கள்.
கர்த்தருடைய சமூகத்திலே தன் கண்ணீரை ஊற்றினார்கள். சரிதான் அந்நாளே, நீ வர வேண்டிய இடம் இதுதான், உன் கண்ணீரை ஊற்ற வேண்டிய இடம் இதுதான். மனிதரிடத்திலே சொன்னால் கேலி பேசுவார்கள், அயலாரிடத்திலே சொன்னால் எள்ளி நகையாடுவார்கள். ஆனால் இந்த அன்புள்ள ஆண்டவரோ உன்னை கரிசனையோடு நோக்குவார். நான் சறுக்கும் போது உந்தன் கிருபை தாங்குமே, கையிலே கீழும் வேளை உந்தன் பலனை தாருமே. நான் சறுக்கும் போது உந்தன் கிருபை தாங்குமே, கையிலே கீழும் வேளை உந்தன் பலனை தாருமே. ஆபத்தில் அடைக்கலமே, அனுகூலமான துணையே, என் கால்களை இடரலுக்கு தப்போதிக்கும் தேவா. உன் கணத்தில் என் கண்ணீரை மொய்யும் தேவனே, என் கணக்கில் உன் கிருபை போதும் ஜீவனே, போதும் ஜீவனே, அருள் தாரும் தேவனே, போதும் ஜீவனே, அருள் தாரும் தேவனே. வெகுநேரம் அன்னாள் விண்ணப்பம் செய்தார். தன் இருதயத்தை உடைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றினார். வாயிலே வார்த்தை வரல, கண்ணீர் தான் சொரிந்தது, உதடுகள் மட்டும்தான் அசைந்தன, வார்த்தைகள் வெளியே வரவில்லை. வார்த்தை வராமலும் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? நான் எல்லாம் முன்னால யோசிச்சிருக்கிறேன், சிலர் மாதிரி சத்தமாக ஜெபம் பண்ண எனக்கு வரலையேன்னு. ஒருவேளை உங்களில் யாராவது அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீர்கள். ஜெபம் என்பது சத்தமாய்த்தான் ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. உங்களுடைய இருதயங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றப்படுமானால் அந்த இருதயத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டு போவார் ஆண்டவர்கிட்ட. வெகு நேரம் ஜெபித்து விட்டு அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பொருத்தனை செய்தார். ஆண் பிள்ளை ஒன்று நீ தந்தீரானா, ஆண்டவரே உமக்காக நான் வளர்ப்பேன். ஆண் பிள்ளை ஒன்று நீ தந்தீரானா, உமக்காக நான் வளர்த்தேன். கர்த்தாவே அவனை தேவாலய சேவைக்கே அர்ப்பணித்தேன். கர்த்தாவே அவனை தேவாலய சேவைக்கே அர்ப்பணித்தேன். சேனைகளின் தேவனே அடியாளை நினைத்திடும். சேனைகளின் தேவனே அடியாளை நினைத்திடும். ஒரு தாயின் மன விருப்பத்தை பார்த்தீர்களா? ஆண்டவரே, ஒரு ஆண் பிள்ளையை நீர் எனக்கு தந்தால் அவனை உம்முடைய ஆலயத்தின் சேவைக்கே விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. அவன் உயிருள்ள சகல நாளும் உமக்கே தந்து விடுகிறேன் ஆண்டவரே. ஒரு பிள்ளையை தார். இப்படி ஜெபம் பண்ணிட்டு அந்நாள் எழும்பி வெளியே வந்தாங்க. அந்நாள் ஆலயத்துக்குள்ள போகும்போதே ஒருத்தர் அந்நாளை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். யார் தெரியுமா? கேலி. இவள் அழுது அழுது கண்கள் எல்லாம் சிவந்து போய் இருக்கிறது, நடை துக்கத்தினால் தள்ளாடுகிறது. அங்க போய் ஜோமன்ன உட்கார்ந்தா வார்த்தை மட்டும் வார்த்தை வெளியே வரல, உதடு அசைகிறது. ஏலி என்ன எண்ணிக்கொண்டார்? அன்னாள் குடித்திருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டார். இவன் வரட்டும், 4 வார்த்தை இவளை கேட்கணும்னு அவர் மனசுல நினைச்சிட்டே இருந்தார். சில நேரங்களில் நம்ம கூட இந்த தப்பு பண்ணுவோம் இல்லையா? யாரை குறித்தாவது ஒரு தவறான கருத்து நம்முடைய மனசுல பதிஞ்சு போச்சுன்னா அதை வளர்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு பொட்டிட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரி அன்னாள் எழுந்து வெளியே வரும்போது ஏலி என்னும் ஆசாரியன் அன்னாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்.
நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. ஏமா தண்ணி போட்டு இருக்கிற? இப்படி பண்ணாத. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த அழகான ஆலயத்துக்குள்ள வந்து மன உருக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு வார்த்தை வெளியே வரல, அப்படியே புறப்பட்டு வெளியே வரும்போது பாஸ்டர் உங்களை பார்த்து, ஏமா தண்ணி அடிச்சுட்டு வந்தியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீர் பாத்துறா நான் தண்ணி அடிச்சா நீர் பாத்துறா. அழுக வரும், துக்கம் வரும், கோபம் வரும். நேர போய் புருஷன்கிட்ட சொல்லுவாங்க. அங்க போய் சொன்ன அந்த ஆள் விடுவாரா? நான் அப்பவே பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இந்த ஆசாரியன், இவர் போக்கே சரி கிடையாது. வேற 4 பேர் கூட சேர்ந்துடுவாங்க. எல்லாரும் வந்து பாஸ்டர்ட்ட, உங்க பாஸ்டர்ட்ட இல்ல, அந்த ஏலி ஆசாரியன்ட்ட சண்டை போட வருவாங்க. வந்த ஆசாரியனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுண்டா இல்லையா? அங்க 2 ரவுடிசா ஏற்கனவே இருக்குது. அவர்களுக்கு சப்போர்ட்டான ஆட்கள் இல்லாம இருப்பாங்களா? அந்த ரவுடிசத்துக்கு அவங்க ஒரு குரூப் இருக்குது, இளவட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்க ஒரு குரூப்பா சேருவாங்க. சீலோவில் தேவனுடைய ஆலயத்தில் என்ன நடக்கும்? பயங்கர சண்டை நடக்கும். அந்நாள் எதிர்த்து பேசியிருந்தால் சண்டை நடக்கும். ஆனா அந்நாள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவனே கிளேசமுள்ளவள் நானே, திராட்சை ரசமோ பாதுபானமோ ஒன்றும் குடிக்கவில்லை. ஆண்டவனே கிளேசமுள்ளவள் நானே, திராட்சை ரசமோ பாதுபானமோ ஒன்றும் குடிக்கவில்லை. அடியாள் என்னை தவறாய் நீரும் எண்ணிட வேண்டாம். அடியாள் என்னை தவறாய் நீரும் எண்ணிட வேண்டாம். மிகுதியான விசாரத்தால் நான் விண்ணப்பம் பண்ணினேன். மிகுதியான விசாரத்தால் நான் விண்ணப்பம் பண்ணினேன். ஆண்டவனே கிளேசமுள்ளவள் நானே, திராட்சை ரசமோ பாதுபானமோ ஒன்றும் குடிக்கவில்லை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவா பதில் சொன்னீங்கன்னா அந்த கோபம் அதோட முடிஞ்சு போயிடும். கடுமையா எதிர்வார்த்தைகளை பேசினால் கோபம் பெருசாகும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார்கள், A Christian is not known by his action but by his reaction. ஒரு உண்மை கிறிஸ்தவனை கண்டுபிடிப்பது எப்படி? அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எதிர்வினை எப்படி ஆற்றான் பார்க்கணும். அவன் நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, அவன் அடி வாங்கும் போது எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு பைபிள் வசனம் சொல்ல விட மாட்டேன். உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை காட்டு. அதான் ரியாக்ஷன். அப்போதான் அவன் கிறிஸ்தவனா இல்லையான்னு தெரியும். சும்மா இருக்கும்போது கிறிஸ்தவன் கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஒரு அறை விட்டு பாருங்க, பரவாயில்லப்பா இந்த பக்கம் ஒன்று போடு எனக்கு காட்டிட்டான்னு வைங்க, அவன் யாரு? ஏய்யா, ஒரு வார்த்தை சொன்னாலே பதில் வார்த்தை கொடுக்காம இருக்க முடியல. ஒரு கடுமையா திட்டினா 4 மடங்கு போடாம நமக்கு மனசு வரல. அந்த மனசு இருந்தா அந்த மனசு இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. உன் சுயம் சாகலன்னு அர்த்தம். சுயம் சாதல் என்றால் என்ன?
ஆண்டவருடைய முழுமையான நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்றாருப்பா, நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், நான் பதில் உரைக்க மாட்டேன், நான் பதில் செயல் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்தால் நீங்கள் யார்? அப்ப நம்ம ஆதீனத்தில் எவ்வளவு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னு கணக்கு போட்டு பார்க்கலாமா? அடி நடக்குது சார். நீ அப்படி செய்வியா? நான் தான் இன்னார்னா நான் உன்னை பார்த்துடுறேன் பாரு. ஆர் யூ ஏ கிறிஸ்டியன்? நீ ஒரு கிறிஸ்தவனா? இதனால தான் ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், காணப்படுகிற சபைன்னு ஒன்று இருக்குது, காணப்படாத சபைன்னு ஒன்று இருக்குதுன்னு. காணப்படுகிற சபைன்னா என்னது தெரியுமா? இப்போ நான் பார்க்குறேன் பாருங்க, நீங்கள்லாம் காணப்படுகிற சபை. இவங்களில் எத்தனை பேர் ஒரு தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் காணப்படாத சபையில் சேர மாட்டாங்க. ஒரு தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் செய்யாமல் இருக்கிற ஒரு குரூப் இருக்கு. இன்னும் மனத்தாழ்மையோடு உண்மையாய் தங்களை தாழ்த்தி வாழுகின்ற ஒரு சபை இருக்கிறது, ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். சத்துருவை தூங்கினீங்களா? தூங்கல இல்லை. சத்துருவை சபிக்கிறவர்களை உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால், இதெல்லாம் இந்த பைபிளில் தான் இருக்கு சார். இந்த இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஆசீர்வாதம் ஏதாவது உண்டா? வானத்திலிருந்து பொத்துட்டு விழுமா? எப்போ ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவர் உண்மையாகவே நான் தான் ஆசீர்வாத பிரசங்கி. தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய கட்டளைகளுக்கு யார் யார் உண்மையாகவே கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நல்ல சத்தமிட்டால் ஆசீர்வாதம் வராது. இங்க இந்த அம்மா பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு அருமையா இருந்திருக்காங்க பாருங்க. பதில் பேசவில்லை. குடும்பங்களில் முக்கியமான பிரச்சனை வாயினால தான் வரும், வாய் பேச்சில் தான் வரும். எந்த சண்டை பாருங்க வாய் பேச்சில் தான் தொடங்கும். அந்த வாய் பேச்சில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு நான் உங்களுக்கு தரேன், மறக்கக்கூடாது. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியை பதிலாக்கக்கூடாது. ஏலி என்ன சொன்னார்? நீ குடிச்சிருக்கியா அப்படின்னாரு. உடனே அன்னாள் என்ன சொல்லியிருந்தா சண்டை வந்திருக்கும்? நீர் பார்த்தீரா அப்படின்னு சொல்லியிருந்தா சண்டை வந்திருக்கும். அன்னாள் என்ன சொன்னாங்க? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியை பதிலாக்கவில்லை. அன்னாள் என்ன சொன்னாங்க? நான் குடிக்கலையா, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் புருஷன் காலையில் வேலைக்கு புறப்படும் போது வீட்டு அம்மா சொல்லுவாங்க, எங்க அந்த கடையில் தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்கும், சாயங்காலம் வரும்போது மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்கம்பாங்க. இவர் போவார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த கடையை தாண்டி வீட்டுக்கு பக்கம் வந்த பிறகு தான் ஞாபகம் வருது, ஓ நடையில் யாரும்போ தான் ஞாபகம் வரும், தேங்காய் எண்ணெய் வாங்க சொன்னாலே மறந்துட்டோமே. அம்மா அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் வாங்காமல் தான் வந்திருப்பார்னு. இவருக்கும் தெரியும் இவ இது கேட்க தான் வரான்னு. இங்கேருந்தே ஒரு கேள்வி கேட்பாங்க, தேங்காய் எண்ணெய் வாங்கினீங்களா? இவர் ஒரு வார்த்தை சொன்னால் பிரச்சனை முடியும். என்ன வார்த்தை? மறந்துட்டம்மா வாங்கலைன்னு சொன்னால் பிரச்சனை முடியும். இவருக்கு ஈகோ இடம் கொடுக்காது. இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கடை திறந்திருந்தா தானே வாங்கிறது. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கடை இல்லைன்னா ஒரு கடையும் இல்லையா, எல்லாம் வா முடிஞ்சா போச்சின்னு அம்மாங்க. எங்கள் ஊரில் உள்ள பாஷை. உடனே இவர் என்ன சொல்லுவார்? நீ வந்து பார்த்தியா பாரு. இதெல்லாம் என்ன கேள்வி? மாறி மாறி கேள்வி. ஒரு கேள்வி, அவர் ஒரு கேள்வி, இவர் ஒரு கேள்வி, அவர் ஒரு கேள்வி, கடைசியில் அடி போ. அதனால குடும்பத்தில் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியை பதிலாக்க கூடாது. நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவு தான் பெரிய பிரச்சனை சார். நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். யார் சொன்னது இந்த வார்த்தை? யாக்கோபு வாய்க்கவன் சொன்னார். யாக்கோபு யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய தம்பி. நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாக்கு எங்க இருக்கு?
வாய்க்குள்ளே இருக்குது. நாக்கு எவ்வளோ வேலை, ஏகப்பட்ட வேலை. இப்போ நான் பேசுகிறேன் பாருங்க, இதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது யார்? நிறைய உதவிகள் தேவை இருக்குது. அதில் முக்கியமான உதவி யார் செய்கிறா? நாக்கு. ஏதாவது பொருளை சாப்பிடும்போது ஒரு இறைச்சி துண்டை வாயில் போட்டிங்கன்னு வைங்க, அது கட்டியாக இருந்தால் அந்த நாக்கு என்ன செய்யும்? அப்படி அதை தள்ளி கடவா பல்லுக்கு விடும். கடவா பல்லு கடக்கு முடுக்குன்னு அதை சமைச்ச உடனே அதை அப்படியே தள்ளி சைட் பல்லுக்கு தள்ளும். சைட் பல்லு அதை கூழ அரைச்ச உடனே அப்படியே ஒழுங்கிரும். இந்த வேலையெல்லாம் செய்யணும். எங்கே உட்காந்து செய்யணும்? 32 பல்லுக்கு மத்தியில் உட்காந்து செய்யணும். செய்யும்போது லேசாக கட்டி பட்டுட்டு வைங்க. எந்த ஒரு டெக்னிக்கான அவன் தெரியுமா? இந்த நாவு ஒரு எலும்பு கிடையாது. சூடாக ஒரு கப்பு டீ கொடுத்து பாருங்க, சில்வர் டம்ளர்னா தொட்ட உடனே தெரியும் சூடு இருக்குன்னு. மற்றபடி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது நாக்குக்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது. லேசாக அந்த நுனி நாக்கை வச்சு டச் பண்ணி பார்க்கும், உடனே எத்தனை டிகிரின்னு அதுக்கு தெரிஞ்சு போகும். பார்த்தீங்களா? கடுமையான ஒரு பணியை செய்கின்ற ஒரு நாவு, அதை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா தொலைஞ்சிங்க. அதை கரெக்டாக பயன்படுத்தினா வாழ்க்கை செழிப்புள்ளதாக மாறும். வாய் சண்டை தான் நிறைய இடங்களில் பிரச்சனை. குடும்பங்கள் அதிகமாக வாய் சண்டை வர்றது யார் யாருக்கெல்லாம் வரும்? அண்ணனும் தம்பிக்குமா? அம்மாவுக்கும் பிள்ளைக்குமா? ஏங்க வாயை திறக்க மாட்டிங்களா? குடும்பங்களில் வாய் சண்டை அதிகமாக யாருக்கெல்லாம் வரும்? மாமியாருக்கும். அது என்னவோ தெரியல, ஒரு எழுதப்படாத விதி. மாமியார் மருமகள்னா சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விதி. ஒரு அம்மாவுக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த மகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேசுவாள். அவளை திருமணம் செய்து கொடுக்கும்போது அம்மா சொன்னாங்க மகள்கிட்ட, மகளே நீ நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி அங்கே போய் பேசிடாத, யாருக்குமாரா ஏதாவது விஷயம் மோசமாக போயிடும், அதனால் கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவளுக்குமே தெரியும் அவள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுவான்னு. அதனால் அவளுமே நினச்சிட்டு தான் போனால் நம்ம கொஞ்சம் குறைவாக பேசணும்னு நினச்சிட்டு போனால் என்ன செய்கிறது? பழக்க தோஷத்தில் அங்கே போய் ஒரு வாரம் ஒழுங்காக போச்சு. 7ஆவது நாள் சண்டை ஆரம்பிச்சுட்டு எப்படியோ தெரியலை, அந்த சண்டை எல்லாமே கிச்சனில் தான் தொடங்குது. திடீர்னு சண்டை தொடங்குற உடனே அது வாக்குவாதமாகி, அந்த மாமியாரும் சாதாரண ஆள்லன்னு வைங்களேன், அவங்க கொஞ்சம் காட்டமாக பேசுவாங்கன்னு வைங்களேன், கடுமையான வாக்குவாதமாகி இவா பெட்டியும் கட்டிட்டு நேராக புருஷன் வீட்டுக்கு வந்துட்டான், அம்மா வீட்டுக்கு வந்துட்டான். அம்மா கூப்பிட்டு விசாரித்தாங்க என்ன நடந்ததுன்னு. விசாரித்தா விஷயத்தில் ஒன்றுமே கிடையாது, 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம், வெறும் வாய் சண்டை தான். அம்மா சொன்னாங்க, ஏம்மா கொஞ்சம் அடக்கி வாசி, என்ன வந்தது வந்தாச்சு, இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு நாளை காலையில் போயிருன்னு அனுப்பி வச்சாங்க. சரிம்மா நான் இன்னும் ஒழுங்காக இருப்பேன்னு போனா திரும்பவும் 7 நாள் கழித்து சண்டை வந்தது. உடனே திரும்பவும் பெட்டின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டான். வரும்போதே அம்மா பார்த்தாங்க, ஏம்மா வாய் சண்டை தானே, வேறு ஒன்றும் விஷயம் இல்லையே, இங்கே வா, இந்த வாயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு டானிக் வந்திருக்கு, நான் வாங்கி வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணு, உடனே இந்த டானிக்கை எடுத்துட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போ, இந்த டானிக்கை ஒழுங்காக குடிச்சேன்னா உனக்கு வாய் கண்ட்ரோல் ஆகிரும், நாவடக்கம் வந்துவிடும் என்று சொன்னார். உடனே இந்த மகளுக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே நாவடக்கத்துக்கும் ஒரு டானிக் வந்திருக்கா, அம்மா இந்த டானிக்கை எப்பெல்லாம் குடிக்கணுமா, ஒரு நாளைக்கு 3 நேரமா, சாப்பாட்டுக்கு பிந்தியா முந்தியான்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இந்த பாரு இந்த டானிக்கை குடிக்கிறதுக்கு 2 நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ். நம்பர் 1, எப்பொழுது சண்டை வருமோ அப்பொழுது இருந்த டானிக்கை வாய் நிறைய ஊற்றிக்கொள்ள வேண்டும். 1 மூடி 2 மூடி கணக்கு கிடையாது, வாய் நிறைய ஊற்றிக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, வாய் நிறைய ஊற்றிட்டா 2 நிமிடங்கள் கழித்துத்தான் விழுங்க வேண்டும். கேட்குறீங்களா? எப்போ டானிக்கை வாயில் ஊற்றணும்? சண்டை வரும்போது. எவ்வளோ நேரம் கழித்து விழுங்கணும்? 2 நிமிஷம், மறக்காதீங்க. இவன் நேராக வீட்டுக்கு போனால் சண்டை வந்தது, மாமியார் தான் சண்டையை தொடங்குறாங்கன்னு வைங்களேன், சண்டை வந்தது, நல்ல வேளை இவளுக்கு மருந்து ஞாபகம் வந்தது, ஓடி போனால் ரூமுக்குள்ளே பாட்டில் திறந்தா வாய் நிறைய ஊற்றிக்கிட்டா. எவ்வளவு? 2 நிமிஷம். அந்த அம்மா ஒரு திட்டினாங்க, பதில் வரல. 2ஆவதும் திட்டி பார்த்தாங்க, பதில் வரல. பதில் வராமல் திட்ட முடியுமா? பந்து அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இங்கிருந்து ஒருத்தர் பந்து அடிச்சு விடுவார்,
அங்க நிக்கிறவர் அடிச்சு விட்டா தானே திரும்ப அடிக்க முடியும். அதனால அந்த அம்மா பேசுறதை நிறுத்திட்டாங்க. சரி, அவங்க தான் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி இவளும் நிறுத்திட்டா. திரும்பவும் 4 நாள் கழிச்சு சண்டை வந்தது. நல்ல வேளை இவளுக்கு மருந்து ஞாபகம் வந்தது. ஓடி போனால் ரூமுக்குள்ளே வாய் நிறைய மருந்தை ஊற்றிக்கிட்டா, வாயை கப்புன்னு மூடிக்கிட்டு நினச்சாலும் அன்னைய மாதிரி இன்னைக்கு விட மாட்டேன், மருந்தை விழுங்கிட்டு 1-2ல் 1 பார்த்துட்டு தான் விடுவேன்னு நினச்சிட்டா. அந்த அம்மா ஒரு திட்டிட்டு யோசித்தாங்களாம், என்னடா இதுக்கு முன்னாலே இந்த மாதிரி சண்டை வந்த போது என் மருமக ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டாளே, இன்றைக்கி அப்படி அமைதி ஆயிட்டல, நான் தான் இவளை தப்பு பண்ணிட்டேன். மெதுவாக ரூம் பக்கமாக வந்து சொன்னாங்களாம், ஏம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கம்மா, நீ நல்ல பிள்ளை ஆயிட்டியேன்னு நாங்களாம். அதுக்கு பிறகு அந்த வீட்டில் சண்டையே வரலையாம். இப்போ சிலர் என்ன ஆசையாக பார்க்குறாங்க, எங்கே சார் அந்த டானிக்கு கிடைக்கும்? அந்த டானிக் இங்கே எடுத்தது, இந்த மெடிக்கல் ஸ்டோரில் எடுத்தது. இந்த மெடிக்கல் ஸ்டோரில் நிறைய டானிக் இருக்குது, நிறைய மாத்திரை இருக்குது, நிறைய மருந்து இருக்குது, நிறைய தடுப்பூசி இருக்குது. எங்கே இருக்குது தெரியுமா அந்த டானிக்கு? யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, மோசம் போகாதிருங்கள். 19 வாசிங்க. 19 சாரி. ஆகையால் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். இப்படி ஒரு வசனம் யாருக்காவது வாக்குத்தத்த வசனமாக கிடைச்சதா? கிடைக்கல, இல்லை, தரமாட்டாங்க. அது உபாகம புஸ்தகம், அதுக்குன்னு ஸ்டாக் வச்சிருக்க பழைய ஏற்பாட்டில். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எப்போ ஆசீர்வாதமாக இருப்பாய்? நீ கேட்கிறதற்கு தீவிரமாயிரு. யாராவது உங்ககிட்ட வந்து பேச விரும்புகிறாங்களா? நீயே பேசிட்டு இருக்காதம்மா, நீயே பேசிட்டு இருக்காத ஐயா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு. கேட்கிறதற்கு சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிறதற்கு நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு வேண்டி தான் சொல்றேன். கேட்கிறதற்கு தீவிரமாயிரு. அதனால தான் 2 காது. பேசுகிறதற்கு பொறுமையாயிரு. ஒரே ஒரு வாய், அந்த வாய்க்கு ஏகப்பட்ட வேலை. அதனால தான் பேசுறதுக்கு பொறுமையாயிரு. வாய் குறுகுறு வரும், பேசிராத, பேசாத, அடக்கு. பேசப்பட்ட வார்த்தை உங்களுக்கு எஜமானன், பேசப்படாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமானன். மறந்துடாதீங்க. பேசிட்டீங்கன்னு வைங்க, அந்த வார்த்தையை வச்சு உன்னை பிடிப்பாங்க. கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபப்படுகிறதற்கு தாமதமாயும். காலையில் கோபம் வந்தா என்ன நினைக்கணும்? சாயங்காலம் கோபப்படலாம்னு நினைக்கணும். சாயங்காலம் கோபம் அப்படி 100 டிகிரியிலேருந்து 50 டிகிரியாக இறங்கிடும். இப்போ என்ன நினைக்கணும்? நாளை காலையில் கோபப்படலாம்னு நினைக்கணும். மறுநாள் காலையில் அந்த கோபம் எவ்வளோ டிகிரியாக மாறும் தெரியுமா? அப்படியே ஒரு முட்டை டிகிரியாக மாறிடும். அப்போ நீங்கள் யார்கிட்ட கோவப்படணும்னு நினச்சிங்களோ அந்த ஆள் உங்களுக்கு எதிரில் வருவார். நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? நல்ல வேளை நேற்றுக்கு கோவப்படாமல் விட்டேன், பட்டிருந்தேன்னு வைங்க, ஒரு விரோதியை கூட கூடுதலாக சம்பாதிச்சிருப்பேன். அன்பானவர்களே, இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய உபதேசம்தான். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. என்ன தெரியுமா? பெண்களுக்கு அலங்காரம் எது? நல்ல ட்ரெஸ் போடுறதா? காதல கழுத்துல எல்லாம் கம்மல்லாம் போடுறதா? பெண்களுக்கு அலங்காரம் எது? வேதம் என்ன சொல்கிறது? மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. எனக்கு ஒரு பயம் உண்டு. இன்றைய கிறிஸ்தவம் இதை விட்டு வெகு தூரமாய் விலகி போய்விட்டதோ? மக்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதிலே அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் ஜவுளி கடைகளும் உருப்படி கடைகளும் தங்க கடைகளும் பெருகி போய்விட்டன கன்னியாகுமரி மாவட்டத்தில். துக்கமான ஒரு விஷயம் அன்பானவர்களே. உலகத்தின் அழகு மாயையானது. ஒரு அழகான பாட்டு ஒன்று சேர்ந்து பாடலாமா?
அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வல்ல ஆண்டவரே சுவண்டை. 141 சங்கீதம் 3 வசனத்திலே தாவீது ஆண்டவரிடத்தை ஒரு கோரிக்கை வைக்கிறார். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஏன்யா வாய்க்கு காவல்? காவல் எதுக்கு போடுவாங்க? அரிய பெரிய பொருட்கள் இருக்கிற இடத்துல வெளியே இருந்து யாரும் வந்து திருடிவிட்டு போய்விடாதபடிக்கு காவல் போடுவார்கள். வாய்க்கு எதுக்கு காவல்? வெளியே இருந்து யாரும் உள்ள வர மாட்டாங்க, உள்ள இருந்து ஒருத்தர் வெளியே போயிடுவாரு. யாரு? சொற்கள், கடும் சொற்கள். ஏன் கடும் சொற்கள் வெளியே வருது? இயேசு கிறிஸ்து சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஏன் ஒரு மாமியார் மருமகளை திட்டுகிறார்? ஏன் ஒரு மருமகள் மாமியாரை திட்டுகிறார்? அது வாயின் வார்த்தைகள் அல்ல, இருதயத்துக்குள்ளே இருக்கிற கசப்பு, கோபம், வெறுப்பு, வைராக்கியம். முதல்ல சரி பண்ண வேண்டியது எது? இருதயத்தை சரி பண்ணு, மற்ற எல்லாம் சரியாயிரும். அன்னாள் அடக்கமாய் பேசினார். பாவம், ஆசாரியனுக்கு பரிதாபமா போச்சு. பாவம், இந்த பெண்மணியை கேவலமா திட்டிவிட்டோமே என்று சொல்லி ஆசாரியன் என்ன செய்தார் தெரியுமா? மகளே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ எதை கேட்டாயோ அதை அவர் உனக்கு தருவார். அடக்கமா பேசினதுனால என்ன கிடைச்சது? ஆசீர்வாதம். எதிர்த்து பேசியிருந்தா என்ன கிடைக்கும்? சாபம். மறந்துடாதீங்க. நான் விட்ட மாட்டேன் சார், 2ல் 1 காணாம விட்ட மாட்டேன் சார்னு சொன்னீங்கன்னா, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் கேள்விக்குரியதாகிவிடும். யார் அடக்கமா போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகு பைபிள்ல இருக்கிற வசனம் என்ன தெரியுமா? அதற்கப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. குழந்தை பிறந்துட்டா பிறக்கல, ஏன் துக்கமுகமாய் இருக்கவில்லை? இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். மகனே, மகளே, மகளே அன்னாள், கலங்காதே, திகையாதே, உன் இருதயம் விசனப்பட வேண்டாம். துக்கம், விசனம், மனமடிவு, கஷ்டம் எல்லாம் அகற்றிவிடு. கர்த்தர் உன்னை கண்டுகொண்டார். விசுவாசியே நீ கலங்காதே. பாடலாமா? விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் துணை கூடவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அன்னாள் வீட்டுக்கு வந்தார். ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். அதனால தான் அன்னாள் ஆண் பிள்ளை கேட்டாங்க.
கர்த்தரிடத்திலே கேட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு அண்ணால் ஒரு பெயர் போட்டாங்க. என்ன பெயர்? சாமுவேல். உலகம் முழுவதும் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் இல்லையா? சாமுவேல். பிள்ளை வளர்ந்தான், 1 வயசாச்சு. எல்கானா தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் நாள் வருகிறது. அன்னாளை அழைக்கிறார் எல்கானா. அன்னாளை வாமா. அன்னாள் என்ன சொன்னாங்க? இந்த வருஷம் நான் வரல, அவள் ஆலயம் செல்லவில்லை. அடுத்த வருஷம் ஆச்சு, பிள்ளைக்கு 2 வயசு ஆகுது. அன்னாளே வா, ஆலயம் போகலாம். அன்னாள் என்ன சொன்னாங்க? நான் இந்த வருஷம் வரல. ஏன் அன்னாளே? இந்த குழந்தை ஆண்டவருக்கு என்று கொடுப்பேன் என்றல்லவா சொன்னாய், மறந்து விட்டாயா? அன்னாள் மறக்கவில்லை. அன்னாள் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் செய்திருந்தார். என்ன தீர்மானம் தெரியுமா? என்றைக்கு என்னுடைய மகனை கொண்டு நான் ஆலயத்துக்கு போவேனோ அன்றைக்கு அவனை அங்கே விட்டு வந்து விடுவேன். இந்த வருஷம் கூட்டிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வந்து, அடுத்த வருஷம் கூட்டிட்டு போய் திரும்ப அழைச்சிட்டு வந்து, 3வது வருஷம் இல்லைன்னா 4வது வருஷம் அவனை ஆலயத்தில் விடுவதற்காக போகும்போது ஒருவேளை என்னுடைய மகன் என்னை பார்த்து, அம்மா இன்னும் 1 வருஷம் கூட உங்க கூட இருக்கிறம்மா என்று சொல்லிவிடக் கூடாதல்லவா? ஆகவே அன்னாள் ஒரு தீர்மானம் செய்திருந்தார். என்றைக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என் பிள்ளையோடு போவேனோ அன்றைக்கு அவனை அங்கே விட்டு வந்து விடுவேன். அதற்கான நாள் வந்தது. நாளைக்கு காலையில் போனோம். அன்னாள் என்ன செய்திருப்பாங்க யோசித்து பாருங்க. தன் சின்ன பாலகனை தன் மடியிலே படுக்க வைத்திருப்பார். மகனே, இந்த ஒரு இரவு தான் நீ என்னுடைய மடியிலே படுத்து தூங்குகின்ற இரவு. நாளைக்கு காலையிலே நான் உன்னை அழைத்துக் கொண்டு சீலோவிலே தேவனுடைய ஆலயத்துக்கு போய்விட்டால், அங்கே ஏலி என்னும் ஆசாரியனிடத்திலே உன்னை நான் ஒப்படைத்து விட்டால் 365 நாட்களுக்கு பிறகுதான் நான் உன்னை காண முடியும். கண்ணீர் வடித்திருப்பாள். தன் கண்ணீரால் தன் குழந்தையை குளிப்பாட்டி இருப்பாள். ஆனால் தீர்மானத்திலே சற்றும் பின்வாங்கவில்லை. காலையிலே எழுந்த தேவனுடைய ஆலயத்துக்கு எல்லாரும் போகிறது போல அன்னாலும் தன் குடும்பத்தோடு போனாள். தேவனுடைய ஆலயத்திலே பலியெல்லாம் செலுத்தின பிறகு தன்னுடைய சின்ன பாலகனை அழைத்துக் கொண்டு ஆலயத்துக்குள்ளே சென்றார். அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து விட்ட உடனே அன்னாள் பெருமை பேசவில்லை. இந்த அன்னாள் அப்படித்தான் செய்தாள். அன்னாளின் பாடல் என்று ஒரு பாடல் இருக்கிறது. என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? அன்னாள், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கர்த்தரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கர்த்தரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. களிகூறும் என் இதயம் பகைஞரின் வாய்கள் மூடும், களிகூறும் என் இதயம் பகைஞரின் வாய்கள் மூடும். எங்கள் தேவனே நீரே கண்மாலை கேடகமே, எங்கள் தேவனே நீரே கண்மாலை கேடகமே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. பேச்சும் அகந்தையால் நிறைந்த வாயும் அருவருக்கும் தேவனவர். மேட்டுமையான பேச்சும் அகந்தையால் நிறைந்த வாயும் அருவருக்கும் தேவனவர். அவர் சிறியவர் எளியவரை மகிமையாக உயர்த்தி பிரபுக்களோடு நடத்துவார். அவர் சிறியவர் எளியவரை மகிமையாக உயர்த்தி பிரபுக்களோடு அமர்த்துவார். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கர்த்தரை அல்லாமல்
வாய்கள் மூடும். எங்கள் தேவனே நீரே கண்மலை கேடகமே, எங்கள் தேவனே நீரை கண்மலை கேடகமே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. ஆண்டவரை புகழ்ந்தாள். ஏன் புகழ்ந்தாங்க தெரியுமா? தன்னுடைய தாழ்மையை வெளியிட்டார். தாழ்மை உள்ளவன் கர்த்தருடைய கிருபையை பெறுவான். யாருக்கு கர்த்தர் அவனுடைய கிருபையை கொடுப்பாரு? ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் கிருபையாயிரும் கேட்டுட்டே இருந்தால் கொடுப்பாரா? வேதம் என்ன சொல்லுகிறது? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இரு, கிருபை ஆட்டோமேட்டிக்கா வரும். தாழ்மையா இரு. அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தினார். அதான் நம்முடைய ஆண்டவருடைய குணம். தாழ்மைதான் ஆண்டவருடைய குணம், பிரதானமான குணம். அன்னாள் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஏலி என்னும் ஆசாரியனை பார்த்து சொன்னாள், என் ஆண்டவனே, இந்த பிள்ளைக்காகத்தான் நான் விண்ணப்பம் பண்ணினேன். அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆசாரியன் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டார். நாட்கள் நகர்ந்தன. அந்த பிள்ளைக்காக அந்த அம்மா தினமும் ஜெபித்திருப்பாங்க இல்லையா? காரணம் ஒன்று இருந்தது. அங்கே இருக்கிற ஓப்பனி பிரேகாஸ் என்கின்ற ஏலி ஆசாரியனுடைய 2 பிள்ளைகளும் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் தீய குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த தீய குணம் தன்னுடைய பிள்ளைக்கு வந்துவிடக் கூடாதே என்று சொல்லி அந்த அம்மா ஜெபித்திருப்பாங்க. ஃபோன் பண்ண முடியாது, கடிதம் எழுதி போட முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியும். வருடத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்காக அன்னாள் வரும்போது அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். இந்த வருஷம் என் பிள்ளை இவ்வளவு உயரம் வந்திருப்பான், அவனுக்கு ஒரு சட்டை என்று தைத்து கொண்டு வருவார். இந்த அம்மாவை பார்த்து இந்த பிள்ளையும் காத்து கொண்டே இருப்பான். எப்போ பண்டிகை வரும், எங்கள் அம்மா வருவாங்க, நான் அம்மாவை பார்க்கலாம். காலங்கள் கடந்து கொண்டே இருந்த அன்பானவர்களே, இந்த பிள்ளையின் நிமித்தம் ஆசாரியன் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பித்தார். ஏன்னா இவன் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கிறான், அடங்கி நடக்கிறான். பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் வேதம் தருகிறது. என்ன கட்டளை? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இது நியாயம்னா அப்ப அநியாயம் வேற ஒன்று இருக்குது. அது என்ன? கீழ்ப்படுகிறது நியாயம் என்றால் கீழ்ப்படியாமல் இருப்பது அநியாயம். இப்போ இந்த பெற்றோரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், உங்கள் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களான்னு. பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்கன்னு என் கண்ணுக்கு புலப்படலை. எங்கள் முன்னால் 1-2 பேர் இருக்கிறாங்க, அங்கங்கேயே பெற்றோர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட். உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா? சொல்ல மாட்டீங்க. ஒரு விஷயத்தில் கட்டாயம் கீழ்ப்படியாமல் தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன விஷயம்? சும்மா செல்ஃபோனை எடுத்து பார்த்துட்டே இருக்காதேன்னு சொன்னால் கேட்குறாங்களா? கேட்கலையா? அது ஒரு பெரிய பிரச்சனை சார். அதை பற்றி கட்டாயம் பேசணும். ஒரு தம்பி அதிகமாக செல்ஃபோன் பார்த்துட்டே இருந்தான். ஒரு போதகர் சொன்னது, அப்பா சொல்லிகிட்டே இருந்தார், அவன் கேட்கல. ஒரு நாள் ராத்திரி 7 மணிக்கு அவனை தேடி பார்த்தார், அவனை காணலை. அதுதான் அவன் செல்ஃபோன் பார்க்குற நேரம். எங்கே போயிட்டான் நல்லா தேடி 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 பார்த்தா மொட்டை மாடியில் இருக்கிறான், கையில் செல்ஃபோன். இவருக்கு வந்த கோபத்துக்கு ஓடி போய் அவன் கையில் இருந்த செல்ஃபோனை பிடுங்கி கீழே போட்டாரான். உடனே அவன் வாயில் இருந்த ஒரு கெட்ட வார்த்தை வந்துதான் பாருங்க. இவருக்கு அதிர்ச்சியா போச்சு, ஏன் பிள்ளையா இப்படி பேசுகிறான்? காரணம் என்ன?
செல்போன் மோகம். செல்போன் நல்லதா கெட்டதா? நல்லது தான், ஆனால் கெட்டதும் தான். செல்போனை பயன்படுத்தலாமா கூடாதா? பயன்படுத்தலாம் தான், ஆனால் பயன்படுத்த கூடாதும் தான். ஏன் சார் நீங்கள் செல்ஃபோன் பயன்படுத்துகிறீங்களான்னு என்கிட்ட கேட்பீங்க. நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு யூடியூப் சேனலே இருக்குது, 1000க்கு மேலே வீடியோஸ் கிடக்குது. அப்போ அதெல்லாம் பார்க்குறதா போடுறதுக்கு பயன்படுத்தணுமா வேண்டாமா? பயன்படுத்தணும். பிரயோஜனம் அதனால் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்குது. மணவாளபுரம் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எங்கள் வண்டி டிரைவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவர் உடனே ஊர் பேரை போட்டு கூகுளில் தேட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பிரயோஜனம் இருக்குது பாருங்கள். நெல்லை மாவட்டத்தில் சில ரிமோட்டான ஏரியாக்களுக்கு போகணும்னு அங்கேருந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புவாங்க. அதை வச்சு நாங்கள் போயிடுவோம். எந்த ஊராக இருந்தால் என்ன பிரயோஜனம் இருக்குதா? இருக்குது. ஆனால் அது மாதிரி ஆபத்தான இன்னொன்றும் கிடையாது. கத்தி எவ்வளவு பயனுள்ளது, அதை காய்கறி வெட்ட பயன்படுத்தினால் அது பயனுள்ளது. அதே கட்டியை கழுத்தை வெட்டி பயன்படுத்தினால் ஜெயிலில் தான் போய் இருக்கணும். அதே மாதிரி தான் அளவோடு பயன்படுத்தணும் சார், அளவோடு பயன்படுத்தணும். நான் என்னுடைய செல்ஃபோனை பயன்படுத்துறதுக்கு ஒரு 5 நிபந்தனை வச்சிருக்கிறேன். 5 கட்டுப்பாடுகள் என்னுடைய கைபேசிக்கு வைத்திருக்கிறேன். அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும்னா தான் சொல்லுவேன், வேண்டாம்னா சொல்ல மாட்டேன். வேணுமா வேண்டாமா? வேணும்னா இப்படி தலையாட்டணும், வேண்டாம்னா இப்படி தலையாட்டலாம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு. வேணுமா வேண்டாமா? நிறைய பேர் இப்படி தான் தலையாட்டுறாங்க. ரைட், 5 நிபந்தனைகள் நான் சொல்லித்தரேன். சொன்னால் கேட்கணும், ரைட்டா? இல்லைன்னா பேராபத்தில் போய் முடிஞ்சிடும். இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா என் பிள்ளை ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறா இல்லை. யார்? பெண் பிள்ளை. ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையா, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க ஐயா. ஐயா சொன்னார், நான் பேசுகிறேன், அதுக்கு முன்னால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ராத்திரி நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் அவள் தனியாக தூங்குவாள்ல, அங்கே போய் அவள் என்ன செய்கிறான்னு பாருங்கன்னு. நான் இதே மாதிரி இவங்க போகணுன்னு நினச்சிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு 10 மணிக்கு தூக்கம் வந்துடுது. திடீர்னு 11 மணிக்கு மொழி போகுது. மெதுவாக எழும்பி ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அவள் என்ன பண்ணிட்டுருக்குறா. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது, தன் மகள் ஏன் திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லை என்று. மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தை நோக்கி இளம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நான் கோபத்தில் பேசலை, வருத்தத்தில் பேசுகிறேன். வருத்தத்தில் பேசுகிறேன். பரலோகத்துக்கு வானா எவனும் வரமாட்டான். யாரோ ஒரு கூட்டத்துக்கு வானா கும்பலா போயிடுவான். என்ன கேவலமான ஒரு நிலைமைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். எல்லாம் இந்த செல்போன் மோகம். விஷயத்துக்கு வருவோம். எத்தனை நிபந்தனை? 5. நம்பர் 1, காலையில் எழும்பின உடனே செல்ஃபோனை எடுக்காத. பழைய காலத்தில் நம்ம ஆட்கள் எழும்பின உடனே பீடி பற்ற வைப்பாங்களாம். எழும்பி மொழிச்ச உடனே முதல் வேலை என்ன? பீடி எடுத்து பற்ற வைக்கிறது. இப்போ அதெல்லாம் போயிட்டுது. ஆனால் இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? காலையில் எழும்பின முதல் வேலை அதுதான். எடுக்காத, ஜோமனு, பைபிள் வாசி. ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு நேரமே இருக்காது, அதனால் உங்களுக்கு காலையில் அதுக்கு சமயமே இருக்காது. காலையில் தொடாத. 2, தூங்கும்போது செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்காத. நிறைய பேர் பார்த்துட்டே தூங்குவாங்க, இல்லைன்னா கேட்டுகிட்டே தூங்குவாங்க. ட்ரெயினில் போகும்போது நீங்கள் பாருங்கள், 9 மணிக்கு எல்லோரும் பெட்டை போட்டு படுக்கணும். இல்லை ஸ்லீப்பர்லையும் ஏசி கோச்லேயும் 9 மணி ஆகிட்டுன்னு வைங்க, எல்லோரும் பெட்டில் படுத்துருவாங்க. ஆனால் ஒரு கோச்சிக்கு ஒரு செல்லில் 8 பெட் இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள், குறைஞ்சது 5 பெட்லையாவது கண்ணுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு தான் இருப்பாள். செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்காத. இப்போ சில சொல்லுவாங்க, எனக்கு அது பார்க்கலன்னா தூக்கமே வராது சார். சரி, தூக்கம் வர்றதுக்கும் ஒரு மருந்து சொல்லித்தரேன். வேணுமா வேண்டாமா? வேணும் இல்லை, ரைட். தூக்கம் வர்றதுக்கு ஒரு நல்ல மருந்து, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மருந்து இதுதான். அது என்ன செய்யணும்? இதை எடுத்து வாசிட்டுக்கணும்னு சொல்லலை. அப்படியே கண்ணை முடிக்க, உனக்கு தெரிஞ்ச வசனத்தை எல்லாம் அதிகாரத்தோட வசனத்தோட மனசில் நினச்சிக்கிட்டே வா. ஒரு 10 வசனம் நினைக்கலாமா?
முடியுமா முடியாதா? 1 சங்கீதம் 1 வசனம், வாயை திறந்து சொல்லுங்கள். 1 சங்கீதம் 1 வசனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும். ஓகே. 23 சங்கீதம் 1 வசனம். ஓகே, வெரி குட். மத்தேயு 1:21 தெரியாதுல்ல, சொன்னால் தொடங்கிடுவீங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோவான் 3:16 வசனத்தை தொடங்கினா சொல்லிடுவீங்க. இனி எப்போவுமே வசனத்தை எல்லாம் இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க, ரைட்டா? யோவான் 3:16, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்படி நிறையா போகலாமா இல்லையா? போகலாம் இல்லை? அப்போ வசனம் படித்த மாதிரி ஆச்சு. ஒரு 5-6 வசனம் நீங்கள் மனசில் நினைக்க 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 அப்படியே ஜென்ரலாக தூங்கிடுவீங்க. சுகமான தூக்கம். எத்தனை ஆச்சு? 2. நம்பர் 3, செல்ஃபோனுக்கு வாரத்துக்கு 1 நாள் லீவ் விட்டுரு. வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். 1 நாள் லீவு. என்றைக்கு விடலாம்? நான் ஞாயிற்றுக்கிழமை விட்ருக்கேன். என்றைக்கு விடலாம்? ஃபோன் வந்தால் பேசுவேன், பேச வேண்டியது இருந்தால் பேசுவேன், ஏதாவது அவசரமான காரியம் இருந்தால் பார்ப்பேன். மற்றபடி இந்த அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. அன்றைக்கி அதுக்கு வேலையே கிடையாது. 1 நாள் லீவ் விட்டுரு. எத்தனை ஆச்சு? நம்பர் 3. நம்பர் 4, செல்ஃபோனை கையில் எடுக்கும்போது எதை பார்க்க போகிறாய், எவ்வளவு நேரம் பார்க்க போகிறாய் என்று தீர்மானித்து விட்டு எடு. ஒரு நாள் நான் பஸ்ஸுக்கு புறப்படுறதுக்கு வீட்டில் ரெடி ஆகிட்டேன். ஆனால் பஸ்ஸு 15 நிமிஷம் லேட்டாக தான் வரும். நான் நினச்சேன் அது வரைக்கும் என்னத்துக்கு வீணாக டைமை செலவழிக்கிறோம், இந்த செல்ஃபோனில் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை பார்க்கலாமேன்னு தொடங்கினேன். நடந்தது என்ன தெரியுமா? பஸ்ஸு போச்சா? உங்களுக்கு போயிருக்கா அப்படி? போகும். ஏன்னா அந்த செல்ஃபோனுக்கு ஒரு குணம் இருக்குது பாருங்க. நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களை விடாது. அது இந்த மூளையில் டொப்பமின் ஒரு சுரப்பி இருக்குதான், அது ஒரு திருப்தியை தராது. பாரு பாரு பாரு, ஒன்றை பார்த்தானா அடுத்ததை பாரு, அவ்வளோ இருக்க விடாது. அதனால 4வது என்ன? நேரம். எதை பார்க்க போகிற, எவ்வளோ நேரம் பார்க்க போகிற? நம்பர் 5, மிக முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஏன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம்? எதற்காக வாழுகிறோம்? எதை நோக்கி போகிறோம்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பெரிய படிப்பு படித்து பெரிய ஆஃபீஸர் ஆவதா? நன்றாக உழைத்து சம்பாதித்து பெரிய பணக்காரனாக மாறுவதா? அதிக உடல் கட்டு உள்ளவனாக மாறுவதா? இல்லை அழகானவனாக மாறுவதா? இல்லை ஒரு நடிகனாக மாறுவதா? எது லக்கு? வேதத்தின் ஆதார வசனம் என்பதுதான் யோவான் 3:16. அந்த வசனம் வாழ்க்கையின் லக்கை சொல்லுகிறது. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். யோவான் 14:1 சொல்லுங்க. தொடங்குனா சொல்லுவீங்க. உங்கள் இருதயம் தேவனிடத்தில் என்னிடத்திலும் என் பிதாவின் வீட்டில் அநேக வாழும் இடங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். வருவாரா மாட்டாரா? வருவார்னா ஒரு அல்லேலுயா சொல்லுங்க. அல்லேலுயா. வருவாரா? சேர்த்துக்கொள்வேன்னு சொல்றாரு, போயிடலாமா? அல்லேலுயா. அதுதான் லக்கு, அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். வாழ்க்கையின் நோக்கம் எது என்று நிர்ணயம் பண்ணி கொண்டால் அந்த நோக்கத்துக்கு இடையூறாக இருக்கின்ற எல்லாவற்றையும் செல்போன் உட்பட நாம் அதன் இடத்துல வைப்போம். அதுக்குன்னு ஒரு இடம் உண்டு. அதுக்கு கோயிலில் இடம் கிடையாது. பைபிள் வாசிக்கிறதுக்கு கோயிலில் ஃபோன் கொண்டு வரக்கூடாது. அது பைபிள் கொண்டு வந்தால் வாசிக்கணும், ரைட்டா?
இந்த 5 நிபந்தனைகளையும் கடைப்பிடிங்கள் அன்பானவர்களே. சின்னவங்க மாத்திரம் இல்லை, பெரியவங்களுக்கு சேர்த்து தான். நிறைய பெரியவங்களும் இதில் மூழ்கி போய் தான் கிடக்கிறாங்க. கரையேறணும்னா இது ஒன்று தான் வழி, வேறு வழியே கிடையாது. ரைட். இந்த சின்ன சாமுவேல் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். ஒரு நாள் வந்தது, ராத்திரி நேரம், இரவில் விளக்கெல்லாம் அணைந்து போகும் முன்பாக ஏலி தன்னுடைய இடத்திலே படுத்திருக்கிறார். இந்த சின்ன சாமுவேல் தன்னுடைய இடத்திலே படுத்திருக்கின்றான். அந்த நேரத்தில் சாமுவேல் என்ன பிள்ளையாண்டாலும் தூங்கலை, ஏலியும் தூங்கலை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, சாமுவேலேன்னு ஒரு சத்தம். சாமுவேல் உடனே என்ன பண்ணான்? எழும்பி ஆசாரிய இடத்துல ஓடி போனான். இதோ இருக்கிறேன், என்னை அழைத்தீரே என்று சொன்னான். ஆசாரியன் என்ன சொன்னார்? நான் உன்னை கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கன்னார். வந்தான், படுத்துக்கொண்டான். திரும்ப ஒரு சத்தம் கேட்குது, சாமுவேலே. என்ன செய்தான் சாமுவேல்? மீண்டும் ஓடி போனான். இதோ இருக்கிறேன், என்னை அழைத்தீரே என்று சொன்னான். ஏலி என்ன சொன்னார்? மகனே, நான் உன்னை அழைக்கலப்பா, நீ போய் படுத்துக்கொள்ளு சொன்னார். 3வது தடவை வந்து படுத்துக்கொண்டான். 3வது தடவையும் அவனுக்கு அந்த அழைப்பு வந்தது. 3வது தடவை போனானா போகலையா? போனானா போகலையா? போனான். நீங்க என்ன போவீங்களா? அதான் கீழ்ப்படிதல். ஒரு தடவை போனான், கூப்பிடலப்பான்னாரு, வந்து படுத்துக்கொண்டான். 2வது தடவை போனான், மகனே மக்களே நான் உன்னை கூப்பிடலன்னாரு, வந்து படுத்துக்கொண்டான். 3வது தடவை கூப்பிடுறாரு, போவானா? இந்த மனுஷனுக்கு தொல்லை பெரிய தொல்லையா போச்சு சார். இவர் பகல் பொழுது முழுவதும் எல்லா வேலைக்கும் சாமியாலே சாமியாலேன்னு கூப்பிட்டு என் பேர் இவர் வாயில் அப்படியே பதிஞ்சு போச்சு. இதனால ராத்திரியும் வாயில் என்னுடைய பேர் வருகிறது. நான் போவனா மாட்டேன், நான் தூங்குற மாதிரி படுத்துக்கொள்வேன் என்று எண்ணினானா? எண்ணவில்லை, போனான். போனதுனால என்ன நடந்தது தெரியுமா? ஆசாரியன் யோசிக்கிறார், என்னடா இது, நான் இவனை கூப்பிடவே இல்லையே. ஒரு தடவைன்னா 2 தடவைண்டா ஏதோ அறியாம வந்துட்டான்னு சொல்லலாம். 3 தடவை. அப்போ ஒரு சத்தம் கேட்காம இவன் வந்திருக்க மாட்டான். என்னை தவிர இவனை அழைப்பதற்கு மனிதர்களாக எவரும் இங்கே இல்லை. அப்போ இவனை யார் கூப்பிட்டிருக்கணும்? கர்த்தர் தான் இவனை அழைத்திருக்க வேண்டும். அப்போ சொல்றார் ஏலி, நீ போய் படுத்துக்கொள். இனி இந்த சத்தத்தை நீ கேட்டா என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கிற வசனம் இல்லையா? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். யார் இந்த சின்ன சாமுவேலை கூப்பிட்டார்? கர்த்தர். ஒரு 2 கேள்வி நான் கேட்கிறேன். சாமுவேலை அழைத்த ஆண்டவருக்கு தான் கர்த்தர் அழைக்கிறேன் என்று அறிவித்து அழைத்திருக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியல. பின்ன எதுக்காக இப்படி ஒரு ஏலி கூட்டம் மாதிரி ஒரு தோற்றம் அங்கே வந்தது? இன்னொரு கேள்வி, சாமுவேலை தேவன் அழைக்கிறார். எதுக்காக 3 தடவை ஓட்டம் காட்டணும் அங்கே இங்க? எதுக்காக? கீழ்ப்படிதலை பார்க்கிறார். நீ ஒழுங்கா கீழ்ப்படிதா இல்லைன்னு பார்க்கிறார். ஆகவே நம்முடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் பார்க்கிறார். அதிலும் குறிப்பாக பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் வெகுவாக பார்க்கிறார். கீழ்ப்படிதல் மிக 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 முக்கியமான பணி. பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வது தடவை இப்படி கேட்டு வந்து சாமுவேல் படுத்துக்கொண்டான் அல்லவா? 4வது தடவை கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே. சாமுவேல் என்ன சொன்னார்? சாமுவேல் என்ன சொன்னான்னு சரியா சொல்றவங்களுக்கு உடனே ஒரு பரிசு கொடுப்பேன். சொல்லுங்க. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்லல. சாமுவேல் என்ன சொன்னான்னு தெரியுமா? சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவையே விட்டுட்டான். நான் ஒருவேளை தமிழ் பைபிளில் தான் அப்படி இருக்குதோ, புதிய திருப்புதல் இங்கிலீஷ் எல்லாம் தேடி தேடி பார்த்தேன் சார், எங்கும் அப்படி தான் இருக்குது. ஏறி சொல்லி கொடுத்தது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு. இவன் சொன்னது சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று. ஏன் கர்த்தாவை விட்டுட்டான்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? கர்த்தாவே என்று அந்த பரம்பொருளை அழைப்பதற்கு தன்னுடைய அசுத்த உதடுகளுக்கு தகுதி இல்லை என்று அவன் எண்ணி இருக்கலாம். ஆகவே நடுக்கத்தோடு சொல்லுகிறான், சொல்லும் ஆண்டவரே, சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இந்த ஜெபத்தில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது அன்பானவர்களே.
அதை மாத்திரம் சுட்டி காட்டிவிட்டு நாம் நிறைவு செய்யலாம். ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஒரு ஜெபத்தின் உண்மையான வடிவம் என்ன தெரியுமா? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நம்முடைய ஜெபங்கள் இந்த பாணியில இருப்பதில்லை. நம்முடைய ஜெபங்கள் எந்த பாணியில இருக்கும் தெரியுமா? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு இருக்காது. கர்த்தாவே நான் சொல்றேன், நீங்க கேளுங்கன்னு இருக்கும். அப்படிதானா இல்லையா? அப்படித்தானா இல்லையா? ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? அதை தாருங்க ஆண்டவரே, இதை தாருங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே. ஐயோ, எல்லா விண்ணப்பங்களையும் மொத்தமாக சேர்த்து கூடையாக கொட்டிட்டு கடைசியில் ஆமேன்னு சொல்லிட்டு எழும்பி வந்துடுவோம். இந்த ஜெபத்துக்கு என்ன அர்த்தம்? கர்த்தாவே சொல்லும், அடியேன்னு கேட்கிறேனா, இல்லை கர்த்தாவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேளுங்கண்ணா? ஏதோ ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் நீங்கள் தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் மாதிரியும். இயேசு கிறிஸ்துவே சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே, அதிகமான வசனிப்பினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் என்ன கேட்கறதுக்கு முன்னாலேயே தெரியும் அவருக்கு, உங்களுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும். அதனால அதிகமான வசனிப்பு ஒன்றும் வேண்டாம், நீ சுருக்கமாக ஜெபம் பண்ணு. ஆனால் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேள். ஒரு வைத்தியர்கிட்ட நீங்கள் போறீங்க, உங்கள் நோயை சொல்லுகிறீர்கள். ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய தேவையை சொல்வது போல டாக்டர்கிட்ட போய் நோயெல்லாம் சொல்லிட்டு சரி சொல்லிட்டேன் நான் போயிட்டு வரேன்னு கிளம்புவீங்களா மாட்டீங்களா? கிளம்ப மாட்டீங்கல்ல. அவர் என்ன சொல்லுவார்னு கேட்பீங்கல்ல. அவர் சொன்னா தானே இந்த நோய்க்கு பரிகாரம் தெரியும். இனிமேல் ராத்திரி ஜெபம் பண்ணும்போது ஜெபித்து விட்டு சற்று நேரம் அமைதியாக இருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர்களோடு பேசுவார். சாமுவேலோடு பேசின தெய்வம் உங்களோடு பேசுவார். ஒரு மனபாரத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு காத்து இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி ஆண்டவர் தருவார். அந்த ஆறுதலான செய்தி மனசில் வந்துட்டுன்னு வைங்க, போதும். அதுவே ஒரு திடமான விசுவாசம் நமக்குள்ளே வரும். சின்ன பிள்ளையாண்டான், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைய தினத்திலே நாம் நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எத்தனை பிள்ளைகளுக்கு உங்கள் அப்பா அம்மா டேட் ஆஃப் பர்த் தெரியும்? பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, பெரியவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, உங்கள் அப்பா அம்மா டேட் ஆஃப் பர்த் யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு கை உயருது, பரவாயில்லையே. 2 3 4 அங்கங்கேயே உயருது. வெரி குட். அப்பா அம்மாவுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் தெரியும், அப்பா அம்மா டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கும் தெரியணும் இல்லை? தெரிஞ்சு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு ஒரு பரிசு நான் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. அன்னைக்கு காலையில் எழும்பி அம்மாவுக்கு கன்னத்தில் ஒரு கீஸ் கொடுத்துரு. அதை விட பெரிய பரிசு அந்த அம்மாவுக்கு கிடையாது, அந்த அப்பாவுக்கு கிடையாது. இந்த உலகத்தில் உங்களை நேசிப்பதற்கு உங்கள் பெற்றோரை தவிர யாரும் கிடையாது. அன்பானவர்களே, காதல் கத்தரிக்காய்னு எதுலையும் விழுந்து வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. காதல் என்பது ஒரு மாய்மாலம், அது இனவிருத்திக்கான ஒரு அகத்தூண்டுதல். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். வாழ்க்கையை, படிப்பை, கல்வியை, பெற்றோரை இழப்பதை தொலைத்துவிட்டு அநேகர் இருக்கிறார்கள். தொலைச்சிடாத. உன் பெற்றோரை விட உன்னை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, கடவுளுக்கு அடுத்தபடியா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? ஒரு ஊருக்கு பஸ்ஸில் போகும்போது நான் பேக் சீட்டில் உட்காந்துருந்தேன். பஸ்ஸில் நிறைய என் பக்கத்தில் ஒரு என்னை விட கொஞ்சம் வயசில் மூத்தவர் ஒருத்தர் இருந்தார். அந்த ஃபுட்போர்டில் நிறைய வாலிபர்கள் ஏறி நின்றார்கள். கண்டக்டர் சொல்லி யாரும் உள்ளே ஏறலை. இந்த பெரியவர் சொல்கிறாரு, உள்ளே ஏறுங்கப்பான்னாரு. அவங்க இவரை கொஞ்சம் முறைச்சி பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் உடனே அவரை மெதுவாக தட்டி, ஏன்னா இவருக்கு அவங்களுக்கு சண்டை வந்துடக்கூடாதுல்ல, மெதுவாக தட்டி சொல்லியாச்சுல்ல போதும் அப்படின்னு. உடனே சற்று நேரத்தில் அவருடைய குரல் கொஞ்சம் தழுதலுக்க ஆரம்பித்தது. எப்படிப்பா சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னார். உடனே ஏதோ அவர் மன வருத்தப்படுறான்னு தெரிஞ்சு அப்படி முகத்தை பார்த்தா கண்ணில் கண்ணீராக கட்டி நிற்கி. ஓ, நம்ம தான் ஏதோ தப்பாக பேசிட்டோமோ என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? நீங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லலை. என்னுடைய ஒரே மகன் ஃபுட்போர்டில் பிரயாணம் பண்ணி இன்றைக்கு அவன் இறந்து 10வது வருஷம். இந்த 10 வருடமாக எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கம் இல்லை.
பெற்றோரின் அன்பு புரிகிறதா அன்பானவர்களே? காதல் கத்திரிக்காயெல்லாம் உதறிட்டு ஓடிடுவான். பெற்றோருடைய அன்பு புரிகிறதா? இதுதான் பெற்றோர். அதில் இந்த அப்பான்னு ஒரு ஜீவன் இருக்கு பாருங்க. வாயால் சொல்ல தெரியாது, மனசுக்குள்ளே வச்சுட்டே புழுங்கும், வெளியே காட்ட தெரியாது. அதனால் நீங்கள் நினைப்பீங்க அவர் என்ன ரொம்ப கடுமையாக இருக்கிறாருன்னு. அவர் கடுமையான மனுஷன் கிடையாது, அவர் உங்களை நேசிக்கிற மனிதர். அன்பானவர்களே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அவர்களுடைய மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதீர்கள். சின்ன சாமுவேல் காலையில் எழுந்தான், ஏலி துரத்தி பிடிக்கிறார். மகனே, என்ன ஆச்சு? நேத்தைக்கு உனக்கு கர்த்தர் என்ன பேசினார்? எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். பாருங்கள், இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் இதுவரை தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. இப்பொழுது இந்த சின்ன சாமுவேல் மூலமாக தேவன் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் பேசினார். ஏன் தெரியுமா? இந்த சாம்ராஜ்யம் தொலைந்து போய் கிடந்தது. அதை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு ஆத்மா தேவைப்பட்டது, ஒரு கர்ப்பம் தேவைப்பட்டது. ஆகவே தான் அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். தேவன் ஒன்றைக்கும் தீமைக்காக செய்ய மாட்டார். இப்பொழுதெல்லாம் அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு நாள் ஏலி ஆசாரியன் அன்னாளை கூப்பிட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னாளை கூப்பிட்டார், மகளே, நீ உனக்கு இருந்த ஒரே ஒரு குழந்தைய ஆண்டவருக்கு கொடுத்தல்ல, இன்னும் கர்த்தர் உனக்கு குழந்தைகளை தருவார்னாரு. என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கு பிறகு அன்னாளுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். அன்னாள் கேட்டது எத்தனை? 1. இப்போ கிடைச்சது எத்தனை? 6. 2 வசனம் இருக்கு பைபிளில். 1 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், இன்னொன்று கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டது 1 கொடுத்தாரு. அந்த 1 அன்னால் கொடுத்துட்டாங்க. இப்போ 5 அடிஷனலாக ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ 6 பிள்ளைகள். இப்பொழுதெல்லாம் அன்னால் தன்னுடைய பிள்ளை பரிவாரங்களோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். அன்னாளுடைய காதுபடவே அநேகர் பேசுவார்கள், அட ஒரு பிள்ளையாண்டா இருக்கிறான் பாருங்க தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு. அவனை பார்த்தாலே தேவதூதனை பார்த்த மாதிரி இருக்கிறது, யார் வத்த பிள்ளையோ என்று சொல்லி சந்தோஷப்பட்டு பேசுவார்கள். இது யார் காதில் விழும்? யார் காதில் விழும்? அன்னாள் காதில் விழுமா விழாதா? ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை அல்லது மகளை சான்றோன் என கேட்ட தாய். தாயும் அப்படிதான், தந்தையும் அப்படித்தான். அப்படி பூரித்தார் அன்னாள். சில நேரங்களில் சில சுட்டி காட்டி சொல்லுவார்கள், அதோ பார் அந்த போறா பாருங்க அன்னாள்னு ஒரு அம்மா, அந்த அம்மா பிள்ளை தான் சாமுவேல். அந்த பிள்ளையாண்டான் தான் அங்கே தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைகளை செய்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், உங்கள் மூலம் அவர்கள் துக்கப்பட வேண்டாம். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்கள் ஆனந்த தூதி ஒலி எழும்புகின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ எல்லா பிரச்சனைக்குமான பரிகாரத்தை இந்த 1.5 மணி நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று நினைக்கவில்லை. இன்னும் ஏராளமான பிரச்சனை உண்டா இல்லையா? உண்டில்ல. வீட்டில் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த ஆண்டவரை அணுகலாம். தனிப்பட்ட முறையில் உங்கள் பிரச்சனைகளை அவரிடத்தில் பேசலாம். பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அப்படி சொல்லுவதை நீங்கள் கேட்டால் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆனந்த துதி ஒலி எழும்புகின்ற குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனைகளோடு இந்த திருச்சபையின் மக்கள் இங்கே வந்திருக்கிறார்களோ உமக்கு தெரியும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். நீர் நன்றாய் அறிவீர். நீரும் ஒரு குடும்பத்திலே குழந்தையாக பிறந்து வாலிபனாக வளர்ந்தவர் தானே. எங்கள் குடும்பத்தின் கஷ்டங்கள் எல்லாம், அவமானங்கள் எல்லாம், கடின பாடுகள் எல்லாம், பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் ஒரு ஏழை குடும்பத்திலே வாழ்ந்ததால் உமக்கும் தெரியும் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கி பார், தயவாய் கண்ணோக்கி பார். நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிகிற தேவன். அன்பானவர்களே, நம்மை அறிகிற தேவன். மனசுல காயங்கள் இருக்கிறதா? ஆறாத காயங்களை எல்லாம் அவர் ஆற்றுவார். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய
ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆராத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் கூடும். ஆத்தியை தேற்றும் நல்நாத போற்றியை பாதம் பணிவோம். ஆனாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அல்லேலூயா. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அல்லேலூயா. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அல்லேலூயா. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமுண்டோனுக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமுண்டோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் எழும்பும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்திய வேதத்தின் அற்புத வசனங்கள் மூலமாய் எங்களை ஆற்றி தேற்றி நீர் உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வம். நீர் எங்களை நேசிக்கிறீர். நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்முடைய அன்பை நாங்கள் சந்தேகப்படவில்லை. உம்முடைய வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய சமாதானத்தை தாரும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே, அந்த சமாதானத்தையே தாரும். யார் யார் மனக்கலக்கத்தோடும் ஆண்டவரே துக்கம் நிறைந்த இருதயத்தோடும் உம்முடைய சமூகத்திலே உம்மை பார்த்து மன்றாடுகிறார்களோ, சமாதானத்தோடு அனுப்பும். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இவர்களும் அப்படி இருக்க வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய மேலான கிருபையை பாதுகாவலையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.